ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோர நாட்யான் நிக்ஷேப வித்த மகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். 108 திவ்ய வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் முக்கியமான திருப்பதியான திருக்குறுகூர்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார் திருநகரியினுடைய சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி அனுபவம் தொடர்கிறது. இப்போது 9வது பாசுரம். விளம்பும் 6 சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிப்பிரான் அமரும் வளங்கொள் தன்பனை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை உளங்கொள் ஞானத்து வைமின் உம்மை உய்யக் கொண்டு போகுரிலே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, விளம்பும் 6 சமயமும் 6 சமயங்கள் அப்படின்னா உலகத்திலே பல சமயங்கள் உண்டு. அதிலே ஆழ்வார் 6 சமயங்களை சொல்லுவானேன் அப்படின்னா, இந்த பாசுரத்துல யார திருத்த முயற்சிக்கிறார், யார கண்டிக்க முயற்சிக்கிறார், அல்லது நம்மளவால யார பார்த்து மயங்கி அவ பின்னால போய் அப்படியே மாறிடாதீங்கோ அப்படின்னு எச்சரிக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பதிகத்துல பல பாசுரங்கள்ல பார்த்தது போல லிங்கத்து இட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் அப்படின்னு எல்லாம் சொன்ன போது பாகிய மதங்கள் குதிருஷ்டி மதங்கள் அப்படின்னு 2 மதங்கள் பார்த்தோம். பாகிய மதம்னு சொல்லக்கூடியது வேதத்தை ஒப்புக்கொள்ளாமல் வேதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மதம். குதிருஷ்டி மதம்னு சொல்லக்கூடியது வேதத்தை ஒத்துக்கொண்டோ தப்பாக அர்த்தம் சொல்லி அபாயத்தை விளைவிக்கக்கூடிய மதம். அந்த பாகிய மதங்களும் குதிருஷ்டி மதங்களும் சேர்ந்து ஒரு 6 சமயங்கள் 6 மதங்கள் உண்டு. அந்த மதங்கள் சொல்றதை மாத்திரம் கேட்டுடாதுங்கோ. நிஜமாவே உங்களுக்கெல்லாம் மோட்சம் போனோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் அந்த 6 மதங்களினுடைய கருத்துக்களை கேட்காதீர்கள். அந்த 6 மதத்துக்காராலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம் காட்டி கொடுத்த அந்த சத்தியத்தை இல்லை செய்ய பார்ப்பார்கள். மறுக்கணும்னு பாப்பா, திரிக்கணும்னு பாப்பா. அதெல்லாம் நம்பாதீங்கன்னு உங்களை குழப்புவா. அதெல்லாம் நீங்க காதால வாங்கிக்காதீங்கோ, மனசுல வச்சுக்காதீங்கோ. அதனால அந்த 6 சமயங்களினாலே எம்பெருமானை மறுக்க முடியாது. அவ 6 பேரும் சேர்ந்து வந்தாலும் சரி எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படின்னு சொல்றத இல்லைன்னு பண்ணிட முடியாது. எந்த 6 சமயம்னு தெளிவா சொல்றார். விளம்பும் 6 சமயமும். விளம்புதல் அப்படின்னா பொதுவா தமிழ்ல சொல்றதுன்னு அர்த்தம். விளம்புதல், செப்புதல், உரைத்தல், உசாவுதல், அந்த மாதிரி பலவிதமான வார்த்தைகள் சொல்றது அப்படின்ற பதத்துக்கு தமிழ்ல உண்டு. எல்லாம் ஒரே அர்த்தம் அப்படின்னா எதுக்காக இத்தனை பதங்கள் அப்படின்னு யோசிக்கணும். அடிப்படையில தமிழ் இலக்கணப்படி ஒரு பதத்துக்கும் லேசான வித்தியாசம் உண்டு. அதிலே விளம்புதல் அப்படின்னா என்னன்னா ஏதோ வாய்க்கு வந்ததை கண்டபடி பேசுறதுன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் இல்லாம பேசுறது, ஒரு பொருத்தம் இல்லாம பேசுறது. இப்ப ஒண்ணு பேசிட்டோ இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு அதையே வேற மாதிரி பேசுறது, இன்னொரு அரை மணி கழிச்சு அத்தையே வேற மாதிரி பேசுறது. ஒரே விஷயத்த 3 சமயத்துல 3 மாதிரி பேசினியே அப்படின்னு கேட்டா அப்படியா பேசினேன் அப்படின்னு அவன் பேசினது அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி கண்டபடி பேசுவது தவிர அர்த்தம் கொஞ்சமும் இல்லாத, அர்த்த சாமியம் பொருள் பொருத்தம் கொஞ்சமும் இல்லாததான பேச்சுக்கு விளம்புதல்னு பேரு. அந்த 6 சமயங்களும் அப்படிதான் பேசுவா. அவளுக்கு பிரமாணம்னு ஒண்ணு கிடையாது. வேதோ அகிலோ தர்ம மூலம் அப்படின்னு உலகத்திலே உள்ள எல்லா தர்மங்களுக்கும் மூலமான பரம பிரமாணம் வேதம் அப்படின்னு வைதிக மதம் நாம எல்லாம் ஒத்துருக்கோமே, அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. நாம வேதத்தை சாஸ்திரங்களை பிரமாணமா வச்சுண்டு அந்த வழியிலேயே பேசிண்டு வழி மாறாம போறதுனால நாம எது பேசினாலும் சரியா இருக்கு, நாம தப்பா பேசுறது இல்ல. நேத்து ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணுன்னு பேச போறது இல்ல. என்னைக்கும் ஒரே மாதிரி தான் பேச போறோம்.
ஆனா அவ சாஸ்திரத்தை வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாதபடியினாலே அதெல்லாம் ஒத்துண்டா அவளுடைய மதம் அடிபட்டு போயிடும். வேதத்தை ஒட்டுண்டா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும். அவ ஏதோ ஒரு தெய்வத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசையில அந்த தெய்வத்தை பரம்பொருள் அப்படின்னு லோகத்துல திணிக்கணும்னு பாக்குறாளே, ஸ்தாபிக்கணும்னு பாக்குறாளே, இல்லாத ஒன்னை இருக்குன்னு சொல்லி நிர்மாணம் பண்ணணும்னு பாக்குறாளே, அதெல்லாம் இல்லாத போயிடும். அதெல்லாம் அவளால சாதிக்க முடியாத போயிடும். அதனால அவளுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேதத்தை அவ ஒத்துக்க மாட்டா. அப்ப வேற என்னதான் பண்ணுவான்னா, அவ இஷ்டத்துக்கு என்ன தோன்றதோ அதுதான் சித்தாந்தம், அதுதான் பிலாசபி, அதுதான் கொள்கை. அதுக்கெல்லாம் விட்டு போட்டு போறதா இருந்தா அவ கூட போலாம். போய் என்ன லாபம் கிடைக்கும்னா, எதையும் ஒரு கட்டாயமா பண்ண வேண்டாம். அங்கெல்லாம் போனா சந்தியாவந்தனம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், தினம் தீர்த்தாமாடணும், வைதிக சம்ஸ்காரங்கள் கர்மாக்கள்லாம் பண்ணணும், பெருமாளை மட்டும்தான் சேவிக்கணும், பக்தி பண்ணணும், சரணாகதி பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு நிர்பந்தமும் கிடையாதுங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு என்ன தோன்றதோ அதை பேசிட்டு எப்படி ஒன்னா வாழ்ந்துட்டு போலாம். சரீரத்தினாலே அடையப்பட வேண்டிய சுகங்கள், நன்னா சாப்பிடுறது, நன்னா தூங்குறது, நன்னா காசு பணம் சந்தோஷமா இருந்து வாழ்ந்துட்டு போறது, அது மட்டும்தான் அங்க பிரதானம். அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவா அங்க போங்கோ. அது இல்ல, சரீரம் என்னைக்கு வேணாலும் கீழே விடும், நிரந்தரமான மோட்ச சுகம் வேணும், திரும்பவும் திரும்பவும் பிறந்து பிறந்து செத்துன்னு இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவா நம்ம மதத்துக்கு வாங்கோ. ஆதிநாதனை சரணாகதி பண்ணுங்கோ, அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாரு. விளம்பும் 6 சமயமும், தனக்கு தோணினபடி அர்த்தமில்லாத பேச்சுக்களையே பேசக்கூடிய 6 பாகிய மதங்கள். 6 சமயம்னா எந்த சமயம் அப்படின்னா வேதத்துக்கு புறம்பான சமயங்கள். அது 6 பாகிய மதங்கள். அந்த 6 வேதத்துக்கு புறம்பான எதிர் மதங்கள், விரோதி மதங்கள் எது வேதத்துக்கு அப்படின்னா வேத பாகிய ஷட்தர்ஷனங்கள் அப்படின்னு பேரு. வேதத்திற்கு எதிரான 6 சமயங்கள் என்னென்ன அப்படின்னா, சாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பௌத்த மதம், உலூக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வைசேஷிக மதம் அல்லது சார்வாக மதம், அக்ஷபாத மதம் என்று சொல்லக்கூடிய கௌதமருடைய நையாயிக மதம், க்ஷபனக மதம் என்று சொல்லக்கூடிய சமண மதம், அதான் ஜெயின மதம்னு சொல்ற மூலியோ அந்த மதம், கபில மதம்னு சொல்லக்கூடியதான சாங்கிய மதம், சாங்கிய யோகம்னு கூட சொல்லுவா, பதஞ்சலி மகர்ஷியினுடையதான யோக மதம், பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு அவளுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை வச்சுட்டு அவ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுவா. இப்படி இந்த 6 மதங்களும் தான் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் இவாளுடைய மதத்தை ஸ்தாபிச்சவா, ஒரு புத்தரோ, ஒரு மகாவீரரோ, ஒரு கௌதமரோ, ஒரு பதஞ்சலியோ, ஒரு கபிலரோ, யார் என்ன சொன்னாலோ அதையே பிரமாணம்னு எடுத்துட்டு வாழறவா. சுவாமி நாமளும் அப்படிதானே. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்களான ஆளவந்தார் என்ன, ஸ்ரீமன்னாத முனிகள் என்ன, ஸ்ரீபாஷ்யகாரர் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, இவா என்ன காட்டி கொடுத்தாலோ, நம்ம சுவாமி நம்மாழ்வார் என்ன காட்டி கொடுத்தாரோ அதுதான சித்தாந்தம் அப்படின்னு கேட்கலாம், வாஸ்தவம். ஆனால் இவெல்லாம் வேதத்துல என்ன இருக்கோ அதுதான் காட்டி கொடுத்தா. வேதத்தில் இல்லாத ஒன்றை இவர்கள் சொல்லிவிடவில்லை. நம்முடைய ஞானத்திற்கு வேதம் நேரடியா புரியாது. அதனால நமக்கு புரியும்படியான தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் கிரந்தங்களாக அருளி செய்து வியாக்கியானம் பண்ணினாலே ஒழிய, இவாளுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுண்டு ப்ரொவைடட் அந்த கொள்கை வேதத்துல இல்லாமல் இருந்து அதை கொண்டு வேதத்துல திணிக்கலேவா. வேதம் சொன்னதுக்கு எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் நம்முடைய சித்தாந்தத்தை காட்டினா, அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ மதம் வேதத்திலே சொல்லப்பட்டதுன்னு நிரூபித்தாய் வாழலாம். அதனால சுவாமி நம்மாழ்வாராகட்டும், சுவாமி தேசிகன், ஸ்ரீபாஷ்யகாரர், ஸ்ரீமன்னாத முனிகள், ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்களாகட்டும் யாருமே வேதத்துக்கு புறம்பானவா அல்ல. சொல்ல போனா வேத மார்க்கத்திலேருந்து ஒரு நூல் இழை கூட அப்படி விலகி நடந்தவா கிடையாது. எந்த வேதம் எம்பெருமானுடைய மூச்சு காற்றாக இருக்கிறதோ, எம்பெருமானை எப்போதும் பிரியாமல் இருக்கிறதோ, எம்பெருமானை போலே நித்தியமோ, எம்பெருமானை காட்டி கொடுக்கிறதோ, அந்த வேதத்தையும் எம்பெருமானையும் 2 கண்களாக உடையவர்கள் நம்முடைய ஆச்சாரியெல்லாம். அதனால அவ என்ன சொன்னாலும் பரம பிரமாணமான வேதத்தின்படிதான் இருக்கும். அதனால இவர்கள் அருளி செய்வது, இவர்கள் உபதேசிப்பதுன்னு சொல்லணும். நாம சொல்ற செய்வாளெல்லாம் விளம்புதல் கிடையாது, ஏதோ தோணினதை பேசுறது கிடையாது. அப்படி அவாவாளுக்கு தோணினத அவாவா பேசியிருந்தா சுவாமி நம்மாழ்வார் சித்தாந்தம் வேற மாதிரி இருந்திருக்கும்,
ஸ்ரீமன் நாதமுனிகளுடையது வேற மாதிரி இருந்திருக்கலாம், ஆளவந்தார் வேற சொல்லியிருக்கலாம், பாஷ்யகாரர் வேற சொல்லியிருக்கலாம், சுவாமி தேசிகன் வேற சொல்லியிருக்கலாம். ஆனால் சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபம் கடைசியில சாதிக்கிறார், நம்முடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் எப்படி வளர்க்கப்பட்டது, எப்படி கட்டி காக்கப்பட்டது, எப்படி ஸ்திரமாக ஸ்தாபிக்கப்பட்டதுன்னா, நாதோபக்ஞம் பிரவருத்தம் பகுபிருபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி திராதம் சம்யக்யதீந்திரைஹி இதம் அகிலதம கர்ஷனம் தர்சனம் மகா. எந்த வேதத்தை சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி முதலான பாசுரங்களாக அருளி செய்தாரோ அந்த நம்மாழ்வாரிடத்திலே வேத சாஸ்திரங்களையும் யோகத்தையும் உபதேசமாக பெற்ற ஸ்ரீமன் நாதமுனிகள் அதை நியாய தத்துவம் என்றும் யோக ரகசியம் என்றும் 2 கிரந்தங்களாக அருளி செய்தார். அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆளவந்தார் ஆகம பிராமான்யம் முதலான 8 கிரந்தங்களாக அருளி செய்தார். அந்த ஆளவந்தாருடைய பிரசிஷ்யராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் ஆளவந்தாருடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் போலே 9 கிரந்தங்கள் நவரத்ன கிரந்தங்களை அருளி செய்தார். சுவாமி தேசிகன்னு சொல்லக்கூடியவர் ஸ்ரீபாஷ்யக்காரரை தன்னுடைய சொந்த ஆச்சாரியனாக கொண்டு ஆச்சாரியனுக்கும் மேலான தெய்வமாக அவரை வழிபடக்கூடியவர். அந்த சுவாமி வேதாந்த தேசிகனாகிற அடியேன் சுவாமி சொல்றார் இந்த ஸ்லோகத்தை, ஸ்ரீபாஷ்யக்காரரை தெய்வமாக உடைய அடியேன் 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களாலே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்திலே யாருக்கும் எந்த கலக்கமும் தெளிவின்மையும் அஜ்ஞானமும் ஏற்படாதபடிக்கு, யாராலும் அசைத்து பார்க்க முடியாதபடிக்கு ஸ்திர பிரதிஷ்டிதமாக பண்ணி வைத்தேன். சுவாமி தேசிகன் பண்ணின கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய தீபத்தை அப்படி ஏன் நின்று பார்த்தோமானா, சாஸ்திரத்திலோ சம்பிரதாயத்திலோ சித்தாந்தத்திலோ எந்த அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய துளி இருட்டும் இல்லாமல் போகும் அப்படின்றது சுவாமி தேசிகனுடையதான ஸ்லோகம். அதனால இப்ப பாருங்க, வேதத்திலேருந்து ஆழ்வார்கள்லேருந்து ஸ்ரீமன் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியாள்லேருந்து சுவாமி தேசிகன் வரைக்கும் நம்முடைய சம்பிரதாயம் ஒரே மாதிரி வருது. இவர் சொன்னதை அவர் இன்னும் விளக்கமா சொல்றார், அவர் சொன்னதை அடுத்து வர சுவாமி இன்னும் விளக்கமா சொல்றார். ஸ்ரீமன் நாதமுனிகள் 2 கிரந்தம், அடுத்தது ஆளவந்தார் அதையே 8 கிரந்தமாக்கினார், அதையே ஸ்ரீபாஷ்யக்காரர் 9 கிரந்தமாக்கினார். அந்த 9 கிரந்தங்களையே 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களாக சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இதுல ஒரு கிரந்தத்தோட இன்னொரு கிரந்தத்தை ஒப்பிட்டு பார்த்தால் எந்த முரண்பாடும் கிடையாது. ஒரு விஷயத்துல சொல்லப்பட்டது, ஒரு கிரந்தத்திலே சொல்லப்பட்ட விஷயம் இன்னொரு கிரந்தத்துல இன்னும் ஆழமா தெளிவா விரிவா இருக்குமே ஒழிய ஒருபோதும் மாற்றி பேசுவது என்பதே நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு வழக்கம் இல்லை. இப்ப ஆழ்வார் இங்க கண்டிக்கிறாரு, விளம்பும் 6 சமயமும் அப்படின்னு தோன்றதெல்லாம் பேசுறவா, அர்த்தம் இல்லாம பேசுறவான்னு. இவாளுடைய கிரந்தங்கள், இவாளுடையதான புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்தா முதல்ல ஒரு பூர்வாச்சாரியர் வந்திருப்பார், அவர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு 200-300 வருஷம் கழிச்சு வரக்கூடிய இன்னொரு பூர்வாச்சாரியர் என்ன பண்ணுவார், நம்ம பூர்வாச்சாரியரான இந்த சுவாமி இந்த விஷயத்தை தப்பா சொல்லிட்டார், அது அப்படி சொல்லக்கூடாது, இதுதான் சரின்னு எழுதியிருப்பார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரக்கூடியவர் அவரை ஒத்துக்க மாட்டார். இந்த மாதிரி பூர்வாச்சாரியாலோட ஒத்து போய் பேசக்கூடியதான தன்மை அவளுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பூர்வாச்சாரியா எல்லாம் பரம பிரமாணமான வேதத்தை ஒத்துண்டவா, அதனால அந்த சம்பிரதாயத்துல வரவா எல்லாம் வேதத்தை ஒத்துக்கிறவா, அதனால எல்லாருடைய தாட்டம் ஒரே மாதிரி இருக்கு. அர்த்தம் இல்லாம தான் தோன்றித்தனமா பேசுறவாளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் சொன்னதையே நானும் சொன்னா எனக்கு என்ன மரியாதை, அதனால அது இல்லைன்னு சொல்லி இன்னொன்னு திணிச்சாதான் எனக்கு மரியாதைன்னு அகங்காரத்தினால அவர் ஒண்ணு சொல்லலாம். இப்படி வேதத்தை ஒத்துக்கொள்ளாதபடியினாலே அவாவா தான் தோன்றித்தனமா அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடியதான வேத விரோத மதங்கள் இந்த 6, அவா கைப்பிடியில மாத்திரம் தப்பியும் தவறையும் சிக்கிக்காதீங்கோ. அப்படி சிக்கின்றீங்களானா உங்களுக்கு மோட்சம் இழப்பு, நீங்க மோட்சம் போக முடியாது. ஆனா அதே சமயத்துல ஒண்ணு சொல்றேன், அந்த 6 மதத்துக்காராலும் தனித்தனியாக வந்து வாதம் பண்ணியோ அல்லது 6 பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும் கூட நம்முடைய சித்தாந்தத்தை அசைக்க முடியாது. எங்க ஆதிநாதன் தான் பரதெய்வம், அவன் தான் மோட்சம் கொடுப்பான்னு சொல்லதை மாத்த முடியாது அப்படின்னு ஆழ்வார் சிரம சாதிக்கிறார். விளம்பும் 6 சமயமும், கண்டபடி பேசித் திரிகிற வேதத்துக்கு விரோதமான இந்த 6 மதங்களும் அவையாகியும் மற்றும், இப்போ நான் சொன்ன இந்த 6 மதங்கள் மட்டுமல்ல, அந்த 6 மதங்கள் போலே இந்த உலகத்திலே வேறு என்னென்ன மதங்கள் இருக்கிறதோ, எந்த பிரமாணத்தையும் வேதத்தையும் சாஸ்திரத்தையும் ஒத்துக்காம இஷ்டத்துக்கும் பேசிட்டு தெரியக்கூடியதான போலி மதங்கள் என்னென்ன உண்டோ அதுவும் சேர்த்து சொல்றேன். இந்த பாகிய மதங்கள் மட்டுமல்ல, குதுருஷ்டி மதங்கள்னு சொல்லக்கூடிய இது போல இருக்கக்கூடிய இதோடு கூட ஒத்து போகக்கூடியதான மற்ற மதங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, மற்றும்
இந்த 6 பாகிய மதங்கள் மட்டுமல்ல, 6 பாகிய மதங்கள் போல இருக்கக்கூடிய இன்னும் பல பாகிய மதங்கள் மட்டுமல்ல, மற்றும் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடியதான குதுருஷ்டி மதங்கள் அப்படின்னு வைதிக மதத்துக்கு, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த மதமா இருந்தாலும் சரி, தன்பால் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிப்பிரான், அந்த பாகிய மதங்கள் என்ன, குதுருஷ்டி மதங்கள் என்ன, எல்லா மதங்களும் சேர்ந்தாலும் இந்த ஆதிநாதன் தான் எல்லாவற்றுக்கும் காரணமான ஜெகத்காரண பூதன். இவன் தான் எல்லாரையும் சிருஷ்டித்து எல்லாரையும் ரட்சிச்சுண்டு எல்லாருக்கும் மோட்சம் தரக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய பெருமையை ஒருத்தரும் இவெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. எப்பேற்பட்டவனவன்? அளந்து காண்டற்கு அரியன். இந்த எம்பெருமானுடைய பெருமை இவ்வளவுதான் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? எந்த ஆழ்வார்களாவது பெருமாளுடைய பெருமை இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமில்லைன்னு சொல்லியிருக்காளா? எந்த ஆச்சாரியாலாவது அப்படி சொல்லியிருக்காளா? எம்பெருமானுடைய பெருமைகள், எம்பெருமானுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே ஒரு பூனை அல்லது தீர்த்தம் சாப்பிடக்கூடிய ஒரு ஜந்து எங்கேயான ஒரு இடத்துல நாக்காலே எவ்வளவு நக்கி பருகுகிறதோ அந்த மாதிரிதான் நாங்கள்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் என்ன பாடினோமோ அதுதான் பெருமாளுடைய பெருமை. அதுக்கு மேல பெருமாளிடத்துல ஒரு கல்யாண குணமும் இல்லை, ஒரு ஏற்றமும் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்கோ. அவனுடைய பெருமை, அவனுடைய அருமை எல்லை காண ஒண்ணாதது. இவ்வளவுதான் பெருமாளுடைய பெருமைன்னு யாராலையும் அந்த எல்லைய வரையறுத்தர முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட முடியாது. அப்படி விஸ்தாரமான பெருமை உடையவன். இந்த ஜெகத் இவ்வளவுதான் அடைக்கிற முடியுமா? ஜீவாத்மாக்கள் இவ்வளவுதான் எண்ணி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பெருமாளுடையதான கல்யாண குணங்கள், அவனுடைய பெருமையும் யாராலும் அளக்க முடியாதது. அளந்து காண்டற்கு, அளந்து பார்ப்பதற்கு அரியனாகிய, ரொம்ப கஷ்டம் சுவாமி. பெருமாளுடைய பெருமையெல்லாம் அளந்து பார்க்க முடியாது. சரி, பெருமாளுடைய திருமேனி அளக்க முடியுமா? ஏதோ குள்ளமா ஒரு 2 அடியில 3 அடியில வாமன நாட்டமா வந்தான், இவன் தான் பெருமாளா அப்படின்னு கேட்டா, அதே பெருமாள் அடுத்த க்ஷணத்துல ஒரு மின்னலை போல ஆச்சரியமா எல்லா உலகங்களையும் அடைத்து கொண்டு வளர்ந்தானே. அப்ப வாமனனா இருக்கானே அது பெருமாளுடைய திருமேனியா, அல்லது திரிவிக்கிரமனா இருக்கானே அதுதான் பெருமாளுடைய திருமேனியா? நம்ம கண்ணுக்கு எத்தனை சேவிக்க முடியுமோ அத்தனை வளர்ந்து காட்டுறான் பெருமாள். இதை பல இடங்கள்ல பார்த்தோம். பகவத்கீதையிலையும் சரி, திருவேங்கடமுடியானுடைய சரித்திரத்திலையும் சரி, பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கிறச்ச அந்த விஸ்வரூபத்தினுடைய அளவையும் தேஜஸையும் சாதாரண கண்களாலே கண்டு ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத பிரம்மா முதலானவாள்லாம், எம்பெருமானே உன்னுடைய சக்தி, உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய அளவு இதெல்லாம் அபாரம், ஆனா அதை எங்களால பார்த்து ஜீர்ணிச்சுக்க முடியும் ஒன்னும். இதெல்லாம் ரொம்ப ஹை வோல்டேஜா ஏதோ பல கோடி சூரியர்களை ஒன்னா பாக்குற மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் எங்களுக்கு அப்படி கூசுறது, பார்வையே போயிடும் போல் இருக்கு. அதனால எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படி சாதாரணமான தேஜஸோடு கூட சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கவே பெருமாள் விஸ்வரூபத்தை விட்டு சாதாரணமா வந்தான் அப்படின்னு கீதையிலையும் பாக்குறோம், திருவேங்கடமுடையான் சரித்திரத்திலையும் பார்த்தோம். அதனால பெருமாளுடையதான பெருமையை ஒருத்தரும் அளந்து இவ்வளவுதான் பார்த்துட முடியாது, சொல்லிட முடியாது. அளந்து காண்டற்கு அரியனாகிய, யாருடைய பெருமையை அளந்து காண்பதற்கு அரிது? எங்கள் ஆதிப்பிரான், ஆழ்வார் திருநகரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பொழிந்த நன்ன பிரான்னு சொல்லக்கூடிய ஆதிநாதன், அல்லது பிரம்மாவினுடைய சிருஷ்டிக்கு முன்பாகவே தோன்றி சிருஷ்டியிலே என்னென்னலாம் உண்டோ அது எல்லாத்தையும் படைத்தவனா, சகல ஜகத்துகளுக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன், எல்லாருக்கும் சுவாமியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அமரும் அந்த எம்பெருமான் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆசையோடு கூட ஸ்திரமாக நித்தியவாசம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருக்கும் இடமான வளம் கொள் தன்பனை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர், நிறைய ஜலசமுர்த்தி இருக்கிற ஊரானபடியினாலே அந்த ஊர்ல நிலம் எப்படி இருக்குன்னா எப்போதும் ஈரப்பதமாவே இருக்கான், எதை போட்டாலும் உடனே முளைக்கும். அப்படி வளம் மிக்க குளிர்ந்த ஜல சம்ருத்தி உடைய இடங்களாலே சூழப்பட்டு அந்த இடங்கள்ல போடக்கூடிய விதைகள், பண்ணக்கூடிய பயிர்கள், பறவைகள் ஏதானும் பழத்தை சாட்ட அப்படியே அந்த விதையை தூக்கிண்டு வந்து எச்சத்துல போட்டாலும் கூட அதெல்லாம் நன்னா முளைத்து, தனியா ஒருத்தர் குழி தோண்டி ஒரு விதையை போட்டு செடி வச்சு வளர்த்தாலும் வளர்றது, அகஸ்மாத்தா ஜந்துக்கள் ஏதானும் வந்து கொண்டாந்து விதையை தூவிட்டு போனாலும் வளர்றது. அப்படி எல்லா விதமான இயற்கை வளத்தோடு கூட இருக்கக்கூடியதான பச்சை பசேல்னு இருக்கக்கூடியதான
அந்த குளிர்ந்த வயல்வெளிகள், தோட்டங்கள், தோப்புகள், துறவுகள் இதாலே சூழப்பட்டு அழகாக இருக்கக்கூடியதான திருக்குறுகூரதனை, ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடியதான திவ்ய தேசத்தை நீங்கள் உம்மை உய்யக் கொண்டு போகுரில் உளம் கொள் ஞானத்து வைமின். நீங்க மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆச்சரியமா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய எங்க ஆதிநாதன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை உங்களுடைய அந்தரங்கமான ஞானத்துக்குள்ளே வைத்து சிந்தனை பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்க. ஞானம்னா என்ன? புத்தி. அந்தரங்க ஞானம் அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்த ஞானம், சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாலே அந்த மாதிரி வெரி க்ளோசர் டு த ஹார்ட். ஏன் வெரி க்ளோசர் டு த ஆத்மா. அந்த அளவுக்கு ஆழமான உங்களுடைய சிந்தனையிலே எங்கள் ஆதிநாதன் எழுந்தருள் இருக்கக்கூடியதான ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பசேல்னு ரம்யமாக இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை வைத்து தியானம் பண்ணுங்கோ. ஏன் சுவாமி நாங்க ஆழ்வார் திருநகரை தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் ஒருத்தன். ஆழ்வார் சொல்றார், உம்மை உய்ய கொண்டு போகுரிலே. அப்பா ஏதோ பிறந்தோம், தாயார் தோப்பனார் சாதம் போட்டா சாப்பிட்டு வயிற்ற வளர்த்துண்டாச்சு, நாளைக்கு பசங்க சாதம் போடும், தின்னு தின்னு திண்ணையை தேய்ச்சிட்டு போய் சேரலாம் அப்படின்னு இருந்தியானா நீ ஆழ்வார் திருநகரையும் தியானம் பண்ண வேண்டாம், ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம்னு ஒரு திவ்யதேசத்தையும் தியானம் பண்ண வேண்டாம். நீ பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கின்று. அதுவே உன்னை உய்ய கொண்டு போக வேண்டும் என்று நீ நினைத்தாயானால், அதாவது உன்னுடைய ஆத்மாவை எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பிக்க வேண்டும், நீ உஜ்ஜீவிக்க வேண்டும், நீ மோட்சத்துக்கு போனோம், இதே மாதிரி பிறந்து பிறந்து தின்னு தின்னு திண்ணையை தேய்ச்சின்னு இருக்க கூடாது, சொர்க்க நரகங்கள்ல போய் அவஸ்தப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சியானா உம்மை உய்ய கொண்டு போகுரில், மோட்சம் போனோம்னா ஆழ்வார் திருநகரியை திருக்குறுகூர் அதனை உளம் கொள் ஞானத்து வைமின். கேவலம் அப்படி ஓரல் மைண்ட்ல வைக்காதீங்கோ, கேவலம் மனசுல வைக்காதீங்கோ. மனசும் ஞானமும் லயிக்க கூடியதான உள்ளன்போடு கூட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணுங்கள். பெருமாளை தியானம் பண்ணணும்னா எப்படி தியானம் பண்ணுவீங்களோ அந்த ஸ்ரத்தையோடு கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திவ்ய தேசத்தை தியானம் பண்ணுங்கள். பகவானை போலே அவனுடையதான விபூதி, அவனுடைய திவ்ய தேசம், அவனுடைய சொத்துன்னு சொல்லக்கூடியதான அவன் திருவடி படுகிற இடமெல்லாம் கூட நாம சேவிப்பதற்கு உரியது. இங்கதான் கண்ணன் பசு கூட்டங்களை மேய்ச்சான், இந்த நதியில தான் கண்ணன் தீர்த்தாமாடினான், இந்த மலையை தான் கண்ணன் சுத்தி சுத்தி வந்தான் அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய திருவடி பட்ட இடத்துல எல்லாம் அப்படியே விழுந்து சேவிக்கிறதும், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றதும், அந்த மண்ணை எடுத்து உடம்புல பூசிக்கிறதும், தலையில போட்டுக்கிறதும், அங்க அப்படியே விழுந்து அங்க பிரதட்சணம் பண்ணி எம்பெருமானுடைய ஸ்ரீபாதம் பட்ட மண்ணுன்னு சொல்லி அந்த பக்தியை பண்ணுவதும் எத்தனை பண்றாங்கோ. அது கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் திருவடி பட்ட இடம் மட்டுமல்ல, எல்லா அவதாரங்களிலும் எம்பெருமான் எங்கெல்லாம் திருவடியை சாத்தினானோ எல்லா இடத்தையும் அந்த இடத்துக்கு சமானமாக தியானம் பண்ணுங்கள். ஆழ்வார் திருநகரியிலே பெருமாள் வந்துட்டு உடனே போயிடல, இன்றும் கூட நமக்காக எழுந்தருளி இருக்கிறான். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி வைகுண்டத்துக்கு போனான், அதுக்கப்புறம் ஒரு யுகம் வந்து பல ஆயிரம் வருஷங்கள் கடந்தெடுத்து இன்னமும் கிருஷ்ணனுடைய ஸ்ரீபாதம் பட்ட பூமியை அப்படி கொண்டாடுறாங்களே. கண்ணநாட்டமா புறப்பட்டு போயிடல ஆதிநாதன், இன்னும் இருந்துட்டு இருக்கான். வந்து போன தெய்வத்தையே அப்படி கொண்டாடுற போது இன்னும் நமக்காக இருந்துட்டு இன்னும் காலாகாலத்துக்கும் இருந்துட்டு இருக்கிற தெய்வத்தை எப்படி கொண்டாடணும்? அந்த ஆதிநாதன் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்தை உங்க மனசிலே வைத்து தியானம் பண்ணினால் நீங்கள் மோட்சம் போகலாம். இந்த பெருமாளுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னா அளந்து காண்டற்கு அருமையானது, அரியது. வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களும் வேதத்தை ஒத்துண்டு தப்பான அர்த்தம் சொல்லக்கூடியவர்களும் தங்களுடைய முட்டாள்தனமான வாதங்களினாலே அழிக்க முடியாதபடியான பெருமையையும் ஐஸ்வர்யத்தையும் கல்யாண குணங்களையும் உடையவனான எங்கள் ஆதிநாதன் இருக்கிறானே ஆழ்வார் திருநகரி, அந்த இடத்தை வந்து சேருங்கோ, அல்லது இருந்த இடத்துல இருந்து மனசுல தியானமாவது பண்ணுங்கோ, நீங்க மோட்சத்துக்கு போனோம்னா அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியமா சாதிக்கிறார். இப்போ இது புரியணுன்றதுக்காக, நன்னா புரியணுன்றதுக்காக ஆழ்வாரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றார். சுவாமி, வேதத்தை ஒத்துக்காதவா, ஒத்துண்டு தப்பர்த்தம் சொல்றவா அப்படின்னு ரெண்டு பேரையும் நீங்க விளம்புபவர்கள், அதாவது அர்த்தம் இல்லாமல் வாய்க்கு வந்ததை உளறிண்டு தெரியறவான்னு சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்லலாமா சுவாமி? வேதம் பெருமாளாட்டமா பரம பிரமாணம், பெருமாள் எப்படி நித்தியமோ அப்படி நித்தியம் வேதம்.
அந்த வேதத்தை ஒத்துக்காதவனை வெய்யலாம், தப்பில்லை. எப்படி தெய்வமே இல்லைன்னு சொல்றானோ நாஸ்திகனா இருக்கானோ அந்த மாதிரி வேதமே இல்லைன்னு சொல்றான். நாஸ்திகனும் வேதம் இல்லைன்னு சொல்றவனும் ரெண்டும் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். அவனை நீங்க உளர்றவன்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் இந்த குதிருஷ்டின்னு சொல்லக்கூடியவன் அவன் வேதம் இருக்குன்னு ஒத்துக்கிறானே, தெய்வம் இருக்குன்னு நம்புறானே, அவனை எப்படி சுவாமி நீங்க திட்டலாம், தப்பில்லையா அப்படின்னு கேட்டா அது புரியறதுக்காக ஆழ்வார் சொல்றார், வேதத்தை இல்லைன்னு சொல்றவன் கூட பரவாயில்ல, வேதத்தை ஒத்துண்டு தப்பர்த்தம் சொல்றானே அவன் இன்னும் டேஞ்சர். அவன் சில பேரெல்லாம் அதிமேதாவித்தனமா பேசுவா, நான் அப்படியே பெருமாள் பெருமாள் தெய்வம் தெய்வம்னு அப்படியே ஊழ்ந்து கிடக்க மாட்டேன், நான் நெத்திக்கிட்டு ஊரை ஏமாத்த மாட்டேன், நான் சாமியார் வேஷம் போட்டு 4 பேரை ஏமாத்த மாட்டேன், நான் எனக்கு ட்ரூத்ஃபுல்லா இருப்பேன், ஏதோ சம் சுப்ரீம் பவர் இஸ் தேர் அவ்வளவுதான், மற்றபடி அதே காரியமா இருந்துட்டு ஊரை ஏமாத்துறதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு பைத்தியமாட்டமா உளறிண்டு பெருமாளை சேவிக்கலாமா, நெத்திக்கிட்டுக்கலாமா, அனுஷ்டானம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற சின்ன வயசு குழந்தைகளுடைய புத்திகளை எல்லாம் கெடுத்துண்டு தானம் கெட்டு குரங்கு வனத்தையும் கெடுத்த மாதிரி இது தன்னையும் கெடுத்துண்டு கொஞ்சம் அப்படியே நல்ல வழியில போலாமான்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள், யங்கர் ஜெனரேஷனையும் கெடுக்கக்கூடிய கோஷ்டி இதெல்லாம். எந்த ஆத்துல குழந்தை நெத்திக்கிட்டுக்கும், எந்த ஆத்துல குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணும், எந்த ஆத்துல குழந்தை பெருமாள் சேவிக்கிறச்ச மணி அடிச்சா வந்து நிற்கும் சன்னதியில. தாத்தா ஒரு ஆத்துல நெத்திக்கிட்டு பெருமாள் திருவாராதனம் பண்ணி சந்தியாவந்தனம் எல்லாம் தவறாம பண்றாரா, அந்த ஆத்துல அப்பா பண்ணுவார், அப்பா பண்ணினா குழந்தை பண்ணும், நாளைக்கு அவனுடைய புள்ள பேரம் பண்ணுவான். தாத்தா ஒண்ணும் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தா அப்பாவும் பண்ண மாட்டார், அப்பா பண்ணலன்னா புள்ளையும் பண்ண மாட்டான், புள்ள பண்ணலன்னா பேரனும் பண்ண மாட்டான். இந்த அடுத்தடுத்த தலைமுறைகள் யாரான ஒரு நல்லவா ஆஸ்திகா சாஸ்திரப்படி இருக்கக்கூடியவா இப்படி இருக்காதுடா குழந்தை, நெத்திக்கிட்டுக்கோ, சந்தியாவந்தனம் பண்ணு, ஜபம் பண்ணு, பெருமாளை செய்வின்னு சொன்னா, அப்பா எனக்கு அந்த மாமா இப்படி சொன்னார், அந்த தாத்தா இப்படி சொன்னார் அப்படின்னா, இது பர்றா அதெல்லாம் வேண்டாம், பெருமாள்னு ஒருத்தர் இருக்கான், நீ மனசுல நினைச்சுட்டா போறோம், நாமத்தை போட்டுண்டாதான் பெருமாள்னு அர்த்தம் இல்லை, சொம்புல ஜலம் குத்தினாதான் பெருமாள்னு அர்த்தம் இல்லை, இவெல்லாம் வந்து தான் பண்றேன்னு காமிச்சுக்கிறதுக்காக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறா, இவ மணி அடிக்கிறது 4 பிளாட்டு கேட்கணும், அப்படி கேட்டாதான் இவ வந்து பெரிய வைஷ்ணவா பெரிய சுவாமிகள் அப்படின்னு நினைச்சுப்பா அப்படின்னு சொல்லி தாம் பண்ணாம இருக்கிற காரியத்தை அடுத்த தலைமுறைக்கும் திணிக்கக்கூடிய அறிவு குருடர்கள், அறிவு கேடர்கள். இவாளுக்கு ஞானம்னு ஒண்ணு கிடையாது. இவா ஞானத்தினால இவாளுக்கும் ஒரு லாபமும் இல்லை, மற்றவாளுக்கும் ஒரு லாபமும் இல்லை. இவா அறிவினால இவாளுக்கும் கேடு, இவா பேச்ச கேட்கிற மற்றவாளுக்கும் கேடு. அந்த மாதிரிதான் குதிருஷ்டின்னு சொல்லக்கூடியவன். இதுக்கு கடவுளே இல்ல, கடவுள் ஒழிக வேதம் ஒழிகன்னு சொல்லிட்டு போறானே அவன் கூட ஒழியறது ஏதோ ஒரு 10 ஜென்மம் கழிச்சாவது இந்த பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இவன் இருக்கானே ஆஸ்திகனாவும் இல்லாம நாஸ்திகனாவும் இல்லாம இப்படி ஏமாத்திண்டு தன்னை ஏமாத்திண்டு மற்றவாளையும் சீரழிச்சுண்டு அவன் ரொம்ப அபாயம். அதனாலதான் வேதத்தை ஒத்துண்டாலும் தப்பர்த்தம் சொல்லி விபரீதமா நடந்துக்கிறபடினால மற்றவாளை நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறபடினால அவனையும் சேர்ந்து வெய்யறேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இது புரியணுன்றதுக்காக சுவாமி கூறத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை மட்டும் சொல்றேன் அடியேன். இந்த வேதத்தை ஒத்துக்காதவா, வேதத்துக்கு ஒத்துண்டு தப்பர்த்தம் சொல்றவா, அதாவது பாகியால் குதிருஷ்டிகள் 2 பேருமே என்ன கதிக்கு போவா, அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக மாட்டார்கள். ஒரு நாளும் ஈஸ்வரன் அவள் அனுகிரகிக்க மாட்டான். யார? வேதத்தை ஒத்துக்காதவனே அனுகிரகிக்க மாட்டான், வேதத்தை ஒத்துண்டு தப்பர்த்தம் சொல்றவனே அனுகிரகிக்க மாட்டான். அப்ப என்ன ஆகும்? அவளுடைய கதி நசித்து போவா, வீணா போவா. பண்ற பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்காக ஸ்வர்க்கம் நரகம் ஜென்மம்னு அப்படியே சைக்கிள்ல சுத்திண்டு அவஸ்தப்பட்டு இருப்பா, படாத அடியெல்லாம் பட்டு இருப்பா, காலத்துக்கும் ஒரு நாளும் மோட்சம் போக மாட்டா. வேதத்தையே ஒத்துக்காதவன் அப்படி போறான்னா பரவாயில்ல, வேதத்தை ஒத்துண்டவன் எப்படி போறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்களே, அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். கூறத்தாழ்வான் 2 மிருகம் காட்டுல இருக்கு, நன்னா கவனிங்க, எப்படி உதாரணம் சொல்றாரு பாருங்க. வேதத்தை ஒத்துக்காதவனும் மிருகத்துக்கு சமானம், வேதத்தை ஒத்துண்டு தப்பர்த்தம் சொல்றவனும் மிருகத்துக்கு சமானம். அதனால ஆழ்வார் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத ஒரு மிருகம், வேதத்தை ஒத்துண்டு தப்பர்த்தம் சொல்ற ஒரு மிருகம்னு சொல்லக்கூடிய பாகிய மிருகம் ஒண்ணு, குதிருஷ்டி மிருகம் ஒண்ணு, 2 மிருகமும் காட்டுல இருக்கு. நாக்கு வறட்சி ஏற்பட்டது, தாகம் எடுக்கிறது, தீர்த்தம் சாப்பிடணும்னு நீர்நிலைகளை தேடிக்கொண்டு ஒரு மிருகம் ஒரு பக்கம் போச்சு, இன்னொரு மிருகம் ஒரு பக்கம் போச்சு. ஒரு மிருகம் என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல காணல் நீர் தெரிஞ்சுது. இப்ப கூட நல்ல வெயில்ல ரோட்ல போறச்ச நம்ம கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் தூரத்துல அப்படியே ஜலம் இருக்கிறாப்புல தெரியும், வீதியிலேயே தார் ரோட்லயே ஜலம் இருக்கிறாப்புல தெரியும்.
கிட்ட போக போக தெரிஞ்சுட்டு இருக்குமே ஒழிய ஒரு நாளும் ஜலம் வராது. அது வெயில்ல ஏற்படக்கூடியதான ஒரு பெனாமினம், அவ்வளவுதான். அந்த காணல் நீரை பார்த்து இது ஒரு ஜலம் இருக்கக்கூடிய நீரோட இங்க போய் நான் தீர்த்தம் சாப்பிட்டு தாகத்தை தீர்த்துக்க போறேன்னு ஒரு மிருகம் போச்சு. அதுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கும்? ஒரு பலனும் கிடைக்காது. அப்படியே போறது, அதோ ஒரு 50 அடியில ஒரு நீரோட இருக்கு, ஒரு குட்டை இருக்கு, அங்க போய் தீர்த்தம் சாப்பிட போறேன்னு போச்சு. அது காணல் நீர், நல்ல வெயில் காட்டல. போக போக அந்த நீரோட நீண்டுட்டே போறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க தண்ணின்னு ஒண்ணு இருந்தா தானே வரும். அது ஒரு இல்யூஷன் தானே. போக போக முன்னாடி போயிட்டே இருக்கு. சரி, ரொம்ப தூரம் போச்சா என்ன ஆச்சுன்னா, பசிக்கு ஏதான மிருகம் வருமா சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு புலி ஒரு காட்டுல ஒரு பொந்துல பதுங்கி இருந்தது. அந்த புதர்ல இருந்து ஒரே பாய்ச்சல் பாய்ஞ்சு இந்த தீர்த்தம் சாப்பிடுறதுக்கு காணல் நீர் பின்னாடி போச்ச மிருகம் அதை ஒரு க்ஷணத்துல அப்படியே அடிச்சு மொத்தத்தையும் சாப்பிட்டுடுத்து. செத்து போச்சா? ஒரு லாபம் இல்லையா அதுக்கு? அதனுடைய டார்கெட் என்ன? தாகத்தை தீர்த்துக்கணும், தீர்த்தம் சாப்பிடணும். அந்த பலன் கிடைக்கல அதுக்கு. அந்த மாதிரி இவனுக்கு மோட்சம் கிடைக்காது. என்னன்னா, ஒரு புலியால அடிபட்டு செத்தான். அந்த மாதிரி ஸ்வர்க்கம் நரகம் ஜன்மா அப்படின்னு உழல வைக்கக்கூடிய கர்மான்னு சொல்லக்கூடிய புலிவாயிலே அகப்பட்டு சாவும் இந்த மிருகம். இதுவே இன்னொரு மிருகம் என்ன பண்ணிட்டுன்னா, நிஜமான தடாகத்தை ஒரு குளத்தை பார்த்துடுத்து. அப்பா தீர்த்தம் இருக்கு சாப்பிடலான்னு போச்சு. அந்த தடாகம் எப்பேற்பட்ட தடாகம் அப்படின்னா, கொடூரமான வனவிலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ், சிங்கம் புலி சிறுத்தை அந்த மாதிரி மிருகங்கள் மட்டும் தீர்த்தம் சாப்பிடக்கூடிய இடம். அதை நன்னா தெரிஞ்ச சாதாரண காட்டு விலங்குகள், இந்த மான் போல இருக்கக்கூடிய சாதுவான ஜீவங்கள்லாம் அங்க தீர்த்தம் சாப்பிடாது. ஏன்னா தாகம் தீர்த்துக்கணும்னு போய் யாரானோ உயிரை பலி கொடுப்பாளா? அதனால நன்னா பழகின சாது ஜீவன்கள்லாம் அங்க தீர்த்தம் சாப்பிடாது. வைல்ட் அனிமல்ஸ் மட்டுமே தீர்த்தம் சாப்பிடக்கூடிய இடம் அது. அதுல போய் தீர்த்தம் சாப்பிடலான்னு இறங்கி தீர்த்தம் சாப்பிட்டது. அடுத்த க்ஷணம் இதனுடைய ரத்தத்தை மற்ற ஜீவன்கள்லாம் சேர்த்து சாப்பிட்டு அப்படியே கும்பலா குரூப் அட்டாக் பண்ணிட்டு புலி சிங்கம் சிறுத்தை எல்லாம் மொத்தம் சாப்பிட்டு. இதுவும் என்னாச்சு, தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு போனாலும் எந்த துறையில இறங்கி தீர்த்தம் சாப்பிடணுமோ அந்த துறையில இறங்காம துறை தப்பி போச்சு. அதாவது சாது பிராணிகள் தீர்த்தம் சாப்பிடுற இடத்துல இது போய் சாப்பிட்டு இருந்தா தீர்த்தம் சாப்பிட்டு உயிரோட போச்சு வந்திருக்கும். துஷ்ட ஜந்துக்கள் ஒரு உயிரை கொன்னு ஒரு க்ஷணத்துல தின்னக்கூடியதான ஜந்துக்கள் தீர்த்தம் சாப்பிடுற இடம்னு தெரியாம போய் மாட்டின்னு விடுத்த, செத்து போயிடுத்து. அதுக்கு தாகமும் தீரல, அது வாழவும் இல்லை. அந்த மாதிரிதான் இதுக்கு மோட்சம் கிடைக்காது, இதுக்கும் மோட்சம் கிடைக்காது. இப்போ இந்த ரெண்டு மிருகமாட்டம் தான், வேதத்தை ஒத்துக்காதவன், வேதத்தை இல்லைன்னு சொல்றவன், இல்லாத வேதத்துல போய் தேடுறேன்னு போறவன், அந்த முதல் மிருகம். ரெண்டாவது வேதம் இருக்குன்னு ஒத்துண்டு கண்ணுக்கு நேரம் குளம் இருக்கிறத பார்த்துது, தப்பர்த்தம் சொல்றது போல போகக்கூடாத துறையில போய் மாட்டின்னு கொடுத்து. இது ரெண்டுத்துக்கும் ஒன்னு தடாகத்திலே பிரவேசித்தது, நிஜமான குளத்துல இறங்கித்து, இறங்கியும் தாகம் தீராம செத்து போயிடுத்து. ஒன்னு குளத்துல இறங்கவே இல்லை, இறங்குறேன்னு போயிட்டே இருந்தது, அப்படியே செத்து போயிடுத்து. இப்படி குளத்துல இறங்குறது இறங்காமல் ஓடுவதுன்னு சொல்லக்கூடிய சின்ன வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் உண்டு. அந்த மாதிரி வேதம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறதும் வேதம் இல்லைன்னு சொல்றதும் ஒரு சின்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே கடைசியில என்னன்னா செத்து ஒழிந்தார்கள். அந்த மாதிரிதான் இந்த வேதத்தை ஒப்புக்கொள்ளாத பாகிய மதங்களும் சரி, வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பர்த்தம் சொல்லக்கூடிய குதிருஷ்டி மதங்களும் சரி, கர்மான்னு சொல்லக்கூடிய புலியினாலே அடிபட்டே சாவார்கள். அவளுக்கு ஒரு நாள் மோட்சம் இல்லை. இவா இத்தனை பேரும் சேர்ந்து வந்தாலும் எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்திலிருந்து, அந்த மதத்தினுடைய பிடியிலிருந்து வெளியில வந்தாதான் அவ பகவானை அறிய முடியும். அதனால இத்தனை பேரும் சேர்ந்து வந்தாலும் பெருமாளுடைய பெருமையை ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்பேற்பட்ட பெருமாள் ஆச்சரியமா ஆழ்வார் திருநகரிலே நின்று கொண்டிருக்கிறான். மோட்சம் போனோன்னு நினைக்கிறவா அவனை சரணாகதி பண்ணி அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை ஸ்ரீவைகுண்டமாட்டமா பக்தியோடு கூட உங்கள் ஆழ் மனதிலே வைத்து ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார் ஆழ்வார். 10வது பாட்டுல உருவதாவதத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே தெருவில் சென்னல் கரும்பொடோங்கு திருக்குறுகூரதனுள் குறியமானுருவாகிய நீள்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே. யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணாரோ போன பாட்டுல அவெல்லாம் கேட்டா, ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை தியானம் பண்ணினா போருமா, அதுக்கு மேல ஏதானும் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறா.
இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. வேதமே இல்லைன்னு சொன்னவன், வேதத்தை ஒத்துண்டு தப்பா அர்த்தம் சொன்னவன், பெருமாள் பரதத்துவம் இல்லைன்னு சொன்னவன், பரதத்துவம் இல்லாதவனை எல்லாம் பரதத்துவம்னு சொல்லிண்டு வந்தவன், பகவானுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடிய ஆழ்வார், வேதத்தினுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடிய திருவாழிமொழி முதலான பிரபந்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதை கேட்டோம் ஆழ்வாரோட கூட வலிந்து வாதம் பண்ணிட்டு எதிர் சண்டை போட்டு இருந்தவன் இப்போ கொஞ்சம் திருந்தி ஆழ்வார் இடத்துல வந்து என்ன கேட்டான், பாசிட்டிவா பேசணும். சுவாமி, திருக்குறுகூரை தியானம் பண்ணினா போருமா இல்ல நாங்க வேற ஏதாவது பண்ணணுமா? அப்ப இது வரைக்கும் வலிந்து வாதம் பண்ணிட்டு இருந்தானே, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுத்து. இப்ப அவனுக்கு அப்படியே வலிஞ்சு வாதம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? காட்டுல அடிபட்டு செத்த மிருகங்களைப் போல, புலிகிட்ட மாட்டின்று செத்த மிருகங்களைப் போல நம்முடைய வாழ்க்கை வீணா போடும், வியர்த்தமா போயிடும். தாகமும் தீராது, மோட்சமும் கிடையாது. அதனால நமக்கு நல்லதுதான் சொல்றாரு இந்த சுவாமி. அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் சொன்னார். கபால மோட்சம் சொன்னார், மார்க்கண்டேயனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினதை சொன்னார், இப்படி எத்தனையோ சொன்னார். வேதத்திலே இருக்கக்கூடிய பிரமாணங்களை எல்லாம் சொன்னார். இப்படி பிராமணிக்கமா எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருந்து ப்ரூஃபோட கூட பேசுறாரு இந்த சுவாமி. இவர் நிச்சயம் நம்மளுடைய மைண்ட் வாஷ் பண்ணி அவருடைய தரிசனத்துக்கு நம்மளை இழுத்துக்கணும்னு சொல்லி கேன்வாசிங் எல்லாம் பண்ணல, சத்தியத்தை தான் சொல்றாரு இந்த சுவாமி. இதுவரைக்கும் நம்ம இடத்துல ஒரு புகழ்ச்சியையோ பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கல இவர். நாமளோ ஆச்சாரியன் அப்படின்ற பணிவோட விழுந்து சேவித்து பணிவா கூட கேட்கல, கை கட்டி வாய்ப்புத்தி எல்லாம் கேட்கல, எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் போனா போறதுன்னு இறங்கி வந்து நமக்கு இத்தனை சாதிக்கிறாரு. இவர் சொல்றதை கேட்டுதான் பார்க்கலாம் அப்படின்னு திருந்துட்டான் இப்போ அவன். அதனாலதான் ஆழ்வார் திருநகரியை தியானம் பண்ணா மட்டும் போருமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறான். அப்ப ஆழ்வார் சாதிக்கிறார், அப்பா சொல்றேன் கேளு. எத்தேவும் உருவதாவது எத்தேவும், எத்தேவும் தேவு அப்படின்னா தெய்வம் தேவதைன்னு அர்த்தம். எத்தேவும் அப்படின்னா எல்லா தேவதைகளும் எல்லா தெய்வங்களும், எவ் உலகங்களும் எல்லா லோகங்களும், என்னென்ன லோகங்கள் கேள்விப்படுறோமோ அத்தனை லோகங்களும், எத்தனை விதமான தேவதைகள் உண்டோ தெய்வங்கள் உண்டோ அத்தனை தெய்வங்களும், மற்றும் தேவதைகள் மட்டுமில்ல லோகங்கள் மட்டுமில்ல மற்றும் உண்டான சேத்தன அச்சேதன வர்க்கங்கள் எல்லாம். தேவதைன்னு சொல்லக்கூடியது ஒரு சேத்தனன், ஒரு ஜீவன். அது அந்த ஜீவன்ல நிறைய கேட்டகரிஸ், மனுஷா, கந்தர்வா, தேவர்கள், ரிஷிகள், அசுரா அப்படின்னு கேட்டகரிஸ் நிறைய உண்டு. இங்கே தேவதைகள் அப்படின்னு சொன்னது ஜீவர்கள்ல ஹையர் கேட்டகரியா இருக்கக்கூடிய தெய்வங்கள். தேவதையா இருந்தாலும் அவள்லாம் ஜீவாத்மாக்கள் தான். எம்பெருமான் ஒருவனே பரமாத்மான்றது இங்க இம்ப்ளைடு மீனிங். எத்தேவும் எல்லா தேவதைகளும், எவ் உலகங்களும், உலகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அச்சேதன வஸ்து, பஞ்சபூதங்களினுடைய கலவையினாலே ஆன ஜட பொருள்கள். கண்ணால பார்க்கக்கூடிய அத்தனை லோகங்களும், பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியதான ஜெகத்து, இதெல்லாம் அச்சேதனம். சேத்தனம்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா எல்லா தேவதைகளையும் சொல்லிட்டார். அச்சேதனம்னு சொல்லக்கூடிய அந்த ஜடப்பொருளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா எல்லா லோகங்களையும் சொல்லிட்டார். இன்னும் லிஸ்ட்ல வரலன்றதுக்காக எக்ஸெட்ரா அண்ட் சோ ஆன் அப்படின்னு மற்றும் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டுட்டார். அப்ப அந்த மற்றும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவதைகள் மட்டுமல்ல லோகங்கள் மட்டுமல்ல மற்றும் உண்டான எல்லா விதமான ஜீவர்கள். நீங்க தேவதைகள்னு சொல்றீங்களே, அப்ப இதுல மனுஷா சேரமாட்டாளா, அசுரா சேரமாட்டாளா, கந்தர்வா சேரமாட்டாளா, சித்தா சாரணா ரிஷிகள்லாம் சேரமாட்டாளான்னா, தேவதைகள் மட்டுமல்ல தேவதைகள்ல இருந்து ஆரம்பித்து எல்லா ஜீவாத்மாக்களும் ஜீவ வர்க்கங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும், எவ் உலகங்களும், உலகங்கள் மட்டுமல்ல அந்த உலகத்திலே அடங்கி இருக்கக்கூடிய ஜட பொருள்கள் அத்தனையும், அச்சேதனம்னு சொல்லக்கூடிய அசித் வஸ்து அத்தனையும், அத்தனை வர்க்கங்களும், இத்தனையும் இது மொத்தத்தையும் தன்பால் தன்னுடையதாக வைத்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இதெல்லாம் சேர்ந்து யாருக்குள்ள அடக்கம்னா அந்த எம்பெருமானுக்குள்ளே தான் அடக்கம். ஆக இது நாள் வரைக்கும் நீங்க யாரெல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ, இவனை சேவிச்சா நான் அந்த லோகத்துக்கு போவேன், அவனை சேவிச்சா அவனுடைய லோகத்துக்கு போவேன், எத்தனை லோகங்கள் காட்டிட்டு இருந்தீங்களோ அத்தனை லோகங்களும் அத்தனை தெய்வங்களும் எல்லாம் எம்பெருமானுக்குள்ளே அடக்கம். தன்பால் இவனுடையது, இவனிடத்திலே உள்ளது. எப்படி நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் உண்டோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியைக்குள்ள இதெல்லாம் அடக்கம்.
மறுவில் மூர்த்தியோடு ஒத்து நின்ற வண்ணம் நிற்கவே. மறு இல் மூர்த்தி அப்படின்னா கலங்கம் இல்லாத. மறு அப்படின்னா கலங்கம். சுவாமி நன்னா அழகா இருக்கும், திடீர்னு கை விரல்ல ஒரு மறு வந்து கொடுத்த சுவாமி, இது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்றோம். அந்த மறு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வைத்தியம் பண்றோம், பிரார்த்திக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். அது போனாலும் அந்த இடம் கொஞ்சம் அசிங்கமா போயிடுறது ஒன்னும். அப்படி மறுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கலக்கம், அழகுக்கு வரக்கூடியதான ஒரு கேடு. அந்த மாதிரி ஒரு கலங்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சுந்தரமான மூர்த்தி பெருமாள். இந்த கலங்கம்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய ரூபத்துக்கும் கிடையாது. பெருமாளுடைய திருமேனியில கலங்கம் ஏதானும் உண்டா? பெருமாளுக்கு இங்க சொட்டை விழுந்திருக்கும், பெருமாளுக்கு அங்க தொப்பையா இருக்கும், பெருமாளுக்கு இங்க கருப்பா இருக்கும், பெருமாளுக்கு ஒரு பள்ளி சொத்தை, அந்த மாதிரி ஒரு களங்கமும் சொல்ல முடியாது பெருமாளிடத்துல. திவ்யமங்கல ரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், ஒரு குறையும் சொல்ல முடியாதபடியான திருமேனி, பரம பவித்திரமான திருமேனி. அது எந்த வடிவத்திலே வந்தாலும் சரி, பன்றியாக வந்தாலும் சரி, நிருசிம்மமா வந்தாலும் சரி, மத்ஸ்யமா வந்தாலும் சரி, மனுஷனா வந்தாலும் சரி, வைகுண்டத்திலும் சரி, திருப்பார்கடலிலும் சரி, ஒரு மரத்தடியில ஒரு திவதேசத்திலே எழுந்தருள் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் எம்பெருமானுடைய திருமேனியில் மறு என்பதே இல்லை. அதாவது பெருமாள் திருமேனியில ஒரு ஃபிளா, ஒரு டிஃபெக்ட்ன்றது கிடையவே கிடையாது. எந்த தோஷமும் இல்லாத நிஷ்கலங்கமான திருமேனி எம்பெருமானுடையது. பெருமாளுடைய திருமேனியில கலங்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பெருமாளுடைய குணங்கள்லயும் கலங்கம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஞானம் உண்டு, பக்தி உண்டு, பொறுமை உண்டு, 4 பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய மனசு உண்டு, பெரியவாளை பார்த்தா பணிவா இருக்கணும்ன்ற எண்ணம் உண்டு, இப்படி நிறைய நல்ல குணங்கள் உண்டு. அதே நேரத்துல அஞ்ஞானம் உண்டு, கோபம் உண்டு, அந்த மாதிரி குறைகளும் உண்டுன்னா, அந்த மாதிரி பெருமாள் இடத்துல இத்தனை நல்ல குணங்கள் இருக்குன்னு சொல்றீங்களே, ஒரு கெட்ட குணம் கூடவா அவனிடத்துல இல்ல அப்படின்னு கேட்டால், ஆமா, எம்பெருமானிடத்திலே ஒரு கெட்ட குணமும் கிடையாது, ஒரு தோஷ குணமும் கிடையாது. அகில ஹேய பிரத்யநீக்கன், எந்த குணங்கள் எல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாதோ அதெல்லாம் அடியோட இல்லாதவன்னு சொல்றோம். அப்படி எம்பெருமானுடைய குணங்கள் எப்படி நிஷ்கலங்கமாகிறதோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியும் நிஷ்கலங்கமாக இருக்கிறது. இதுக்கு என்ன சூக்ஷ்ம அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் எப்படி சுத்த சத்துவமான, சுத்த சத்துவமயமான ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இருக்கிறானோ, அதே மாதிரி சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடியதான திருமேனி தான் எங்க ஆழ்வார் திருநகரி ஆதிநாதனுடைய திருமேனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாள் எங்க இருந்தாலும் சரி, திவதேசமோ திவதேசம் அல்லாத கோவிலோ, நம்ம ஆத்து சால கிராம பெருமாளோ, நம்ம ஆத்துல நாம சேவிக்கக்கூடியதான விக்கிரகமூர்த்தியோ, எந்த பெருமாளா இருந்தாலும் எந்த கலங்கங்களும் இல்லை, எந்த தோஷங்களும் இல்லை என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்திலே எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி நிர்தோஷமான நிஷ்கலங்கமான திருமேனி பெருமாளுடையது. எதுக்காக இதை சொல்லணும்னா, இந்த லோகத்துக்கு பிரகிருதி மண்டலம்னு பேரு. இங்கே சத்வம், ரஜஸ், தமசு அப்படின்னு 3 குணங்களும் கலந்துதான் இருக்கும். லோகத்திலும் கலந்துருக்கும், நம்ம கிட்டையும் கலந்துருக்கும். நமக்கும் கோபம் வருது, நமக்கும் அப்படி நல்ல விஷயம் கேட்கும் போது தூக்கம் வருது, சோம்பேறித்தனம் எல்லாம் வருது, நமக்கு பக்தியும் வருது, ஞானமும் வருது. அதனால இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடியதான 3 குணங்களும் எப்ப எது தலையெடுக்கிறதோ அப்ப அந்த காரியத்தை பண்ணிட்டு அப்படியே போயிடுறான் மனுஷன். லோகம் அப்படி போறது. ஆனா அந்த ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடியது ரஜஸ் இல்லாதது, தமஸ் இல்லாதது, சுத்த சத்துவமயமானது, கேவலம் 100% பியூர் சத்வகுணத்தினாலே ஆன லோகம். அங்க இருக்கிறவாலும் அப்படிதான், பெருமாளும் அப்படிதான். ஒரு லோகமே சுத்த சத்துவமயமா இருக்குன்னா அங்க இருக்கிறவா எல்லாம் சுத்த சாத்விகாலா இருக்கிறதுக்கு 100% சான்சஸ் ஆர் தேர். பொல்யூஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்கிறவா பொல்யூஷன் இல்லாம இருக்கலாம். இங்கதான் 3 கலந்திருக்கு, இங்க இருக்கக்கூடிய மனுஷாலுக்கும் 3 கலந்திருக்கு. அப்ப இங்க இருக்கிற பெருமாள் மட்டும் எப்படி பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, அதனாலதான் அவன் பெருமாள், நாம் எல்லாம் ஜீவர்கள். அதனாலதான் அவன் ஈஸ்வரன், நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள். அவன் ஸ்திரமா இருக்கான், நாம அல்லல் பட்டு இருக்கோம். பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தினுடைய, அந்த மனுஷாலுடைய தோஷத்தை தன் மேலே ஏறிட்டு கொள்ளாதவன். எத்தனை துஷ்டனுக்குள்ள அந்தர்யாமியா இருந்தாலும் அந்த துஷ்டனுடைய துஷ்கிருத்தியங்கள், அவனுடைய துஷ்டத்தனமான செய்கைகள் எல்லாம் பெருமாளுக்கு ஒட்டாது. கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்தாலும் பெருமாளுக்கு கர்மா ஒட்டாது. ஆனால் தேவதைகளுக்கு அது ஒட்டும். எந்த தேவதைகளுக்கு? எந்த தேவதைகள்லாம் நீங்க தெய்வம்னு இத்தனை நாள் சுத்தின்னு இருந்தீங்களோ சொல்லிட்டு அவ பின்னாடி அவளுக்கெல்லாம் ஒட்டும். அது இவனுக்கு ஒட்டாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
மறுவில் மூர்த்தியோடு ஒத்து, ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி எந்த விதமான குற்றம் குறைகளும் இல்லாமல் பரம பவித்திரமா நிஷ்கலங்கமா இருக்கானோ, அந்த மூர்த்தி, அந்த ரூபம், அந்த விக்கிரகம், அங்க இருக்கக்கூடிய அந்த பிகர், ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய பரமபதநாதன் சொல்லக்கூடிய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கிறதே, அந்த மூர்த்தியோடு ஒத்து, அதுக்கு சமானமாக எல்லா விதத்திலும் சிரேஷ்டமானதான மூர்த்தி தான் ஆழ்வார் திருநகரில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான ஆதிநாதன். அப்படின்னா எல்லா பெருமாள்களும், அர்ச்சாவதாரமா இருக்கிற எல்லா பெருமாள்களும் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதன் தான். அதனால வைகுண்டம் போனோம்னா ஸ்ரீவைகுண்டநாதனான பரமபதநாதன் இடத்துலதான் சரணாகதி பண்ணணும்னு இல்ல. ஆழ்வார்கள்லாம் எங்க சரணாகதி பண்றா? அர்ச்சாவதாரங்கள்ல தான் சரணாகதி பண்றா. அப்படின்னா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பரமபதநாதனுடைய பரத்துவம் இருக்கிறதே, அதை எங்க அனுபவிக்கணும்? அதை எங்க காட்டிட்டு நிக்கிறான் பெருமாள்? அர்ச்சாவதாரத்துல காட்டிட்டு நிக்கிறான். அங்கே பரத்துவம் மட்டுமே பொழிகிறது. இங்கு பரத்துவத்தோடு கூட சௌலபியம், சௌசீல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமை, நீர் பண்டம் போலே உருகி வந்து நம்மை வாரி அணைத்துக் கொள்ளக்கூடியதான சுலபத்தன்மை, இதெல்லாம் விளங்க கிடப்பது அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய திருக்கோவில்கள், திவ்யதேசங்கள். அப்படிதான் ஆழ்வார் திருநகரிலும் பெருமாள் நின்று இருக்கான். மறுவில் மூர்த்தியோடு ஒத்து, ஒரு குற்றமும் இல்லாத ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு சமானமான விக்கிரகத்தோடே கூட எங்கள் ஆதிநாதன் நின்ற வண்ணம் நிற்கவே, ஒரு குறையும் இல்லாமல், வாங்கோ எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் வந்தாலும் என்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு உங்களை வைகுண்டத்துக்கு கழிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம் பண்ணிக்கொண்டு அபயம் கொடுத்து கொண்டு பெருமாள் ஆழ்வார் திருநகரிலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் நிற்கக்கூடிய அந்த இருப்பு, அவன் நிற்கக்கூடிய அந்த ஸ்திதி இருக்கிறதே, அது எங்க? தெருவில் சென்னல் கரும்படோங்கும் திருக்குறுகூர் அதனுள். நிறைய ஜலம் எப்போதும் பிரவாகமா போயிட்டு இருக்கிறதுனால விளை நிலங்கள் நிறைய ஃபீல்டு உண்டு, கிரீன் ஃபீல்ட்ஸ் நிறைய உண்டு, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நிறைய உண்டு. அது பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கு. அங்கே நிறைய செந்நெல் பயிர்கள், மனுஷனுக்கு எது ஆகாரமா ஆதாரமா இருக்கிறதோ அந்த அரிசி விளையக்கூடிய செந்நெல் பயிர்கள் எல்லாம் சமருத்தியா இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் இனிப்புன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவா. அந்த இனிப்பை பிரதானமா நமக்கெல்லாம் தரக்கூடிய இயற்கை வஸ்துவான கரும்பு தோட்டங்களும் நிறைய உண்டு, கரும்பு சோலைகள் நிறைய உண்டு. இப்படி செந்நெல் பயிர்களாலும் கரும்பு சோலைகளாலும் சூழப்பட்டு அழகாக இருக்கக்கூடியதான அந்த திருக்குறுகூரதனுள் செந்நெல் கரும்பொடு ஓங்கும் திருக்குறுகூர். மற்ற ஊர்ல இருக்கிற நெல் பயிருக்கும் கரும்புகளுக்கும் ஆழ்வார் திருநகரிலே விளையக்கூடிய நெல்லுக்கும் கரும்புக்கும் வித்தியாசம் உண்டாம். மற்ற ஊர்ல எல்லாம் ஒரு நெல் எத்தனை தூரம் வளர முடியுமோ அவ்வளவு அவசரம் தான் வளர்ந்துருக்கும். ஒரு கரும்பு எத்தனை ஹைட்டுக்கு வர முடியுமோ அத்தனை ஹைட்டுக்கு தான் வந்திருக்கும். இங்கே ஊரை சுத்தி இருக்கக்கூடிய செந்நெல் பயிர்களும் கருப்பஞ்சோலைகளும் பெருமாள் ஆதிநாதனுக்கு சாமரம் வீசும் அளவிற்கு வசரமா வளர்ந்து நிற்கிறது. இங்கு கேவலம் தாமிரபரணியினுடைய தீர்த்தம் மட்டுமல்ல, ஆதிநாதனுடைய தயா பிரவாகம்னு சொல்லக்கூடிய அருள் வெள்ளமும் வந்து எங்களுக்கு பாயிருது. கேவலம் ஜலம் H2O மட்டும் வரல எங்களுக்கு, பெருமாளுடையதான அனுகிரகம் கிருபை தயை வரது எங்களுக்கு. ரெண்டும் பாஞ்சு எத்தனை உசரமா வளர்ந்துருக்கோம் பாருங்க. உடம்பு மட்டும் வளரல, ஆத்மாவா வளர்ந்துட்டு வர்றதுன்னு சொல்லும்படியா. அது எப்படி சுவாமி செந்நெல் பயிருக்கும் கரும்புக்கும் ஆத்மா வளர்றது? ஆத்மா வளரப்போய், புத்தி வளரப்போய், ஞானம் வளரப்போய், ஸ்வரூபம் தெரிய போய் தான் அரிசியை மட்டும் கொடுத்தோமா அதோட நம்ம காரியம் எடுத்துன்னு நெல் அதோட நின்னு போல. நல்ல இனிப்பு சுவை உள்ள கரும்பா வளர்ந்தோமா அதோட நம்ம காரியம் எடுத்துன்னு கரும்பு நிக்கல. மனுஷாளுக்கு அரிசியும் கொடுக்கறது, கரும்பையும் கொடுக்கறது, அதோட கூட பெருமாளுக்கு சாமரமும் வீசுறது. அப்படி தான் வாழும் காலத்திலே மத்தவாளுக்கு உபயோகமா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு நமக்கு எதுக்கு பெருமாள் உடம்பு கொடுத்திருக்கான்? மத்தவாளுக்கு ஒரு உபகாரம் பண்றதுக்கு, மத்தவாளுக்கு ஒரு நல்லது பண்றதுக்கு தான் பெருமாள் சரீரம் கொடுத்திருக்கான். அப்படி மத்தவாளுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய பரோபகாரத்தையும் பண்றது செந்நெல்லும் கரும்பும். ஆகாரமா இருக்கு, நாக்குக்கு இனிய சுவையா இருக்கு, நிறைய மினரல்ஸ் எல்லாம் கொடுக்கறது. வாழ்க்கைக்கு பிறகு நிச்சயம் எம்பெருமான் அந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஜன்மாவை கொடுத்து படிப்படியா மோட்சமும் கொடுப்பான், அதுல சந்தேகம் இல்லை. வாழற போதே பகவானுக்கும் கைங்கரியம் பண்றது, இருந்த இடத்துல இருந்தபடியே பெருமாளுக்கு சாமரம் வீசுறது. அந்த சாமரம் வீசுற கைங்கரியம் மட்டும் இல்ல, ஆழ்வார் திருநகரியை அப்படி வந்து பார்த்தோமானா ஏதோ பாலைவனத்துக்கு நடுவே பொட்டல் காட்டுக்கு நடுவே பெருமாள் இல்லை. அங்கே நன்கு வலம் செழித்து வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய பிரவாகமான தாமிரபரணி ஜலம், அதனுடைய பிரவாகம்னு சொல்லக்கூடிய அழகு ஒரு பக்கம்.
கடல் அலைகள் போலே தாமிரபரணி அலைகள் வருகிறது. அந்த அலைகளினாலே ஏற்படக்கூடிய குளிர்ந்த காற்று ஒரு பக்கம், இந்த வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி வளம் செய்கிறபடியினாலே வளர்ந்திருக்கக்கூடிய பச்சை பசேல்னு வளர்ந்திருக்கக்கூடிய விளை நிலங்களினுடைய அழகு ஒரு பக்கம். ஏதான ஒரு கல்யாணம் கார்த்தி ஒரு ஆச்சாரியன் திருநக்ஷத்திரம் அப்படின்னா ஆத்துவாசல்ல வாழை மரம் கரும்பு எல்லாம் கட்டுறோமே. திருமலைக்கு வந்து பாருங்க, ஒரு யுகாதியோ ஒரு தமிழ் வருட பிறப்போ ஒரு பிரம்மோற்சவமோ ஒரு வைகுண்ட ஏகாதசியோ எந்த முக்கியமான நாளா இருந்தாலும் மகாத்வாரம்னு சொல்லக்கூடிய ராஜகோபுரத்து வாசல்ல வாழை மரங்கள், பாக்கு மரங்கள், கரும்பு குலைகள், தென்னம் பாலை, தென்னம் புஷ்பம், இன்னும் நிறைய மங்களகரமான வஸ்துக்கள், மஞ்சள் கொத்து இதெல்லாம் கட்டுவா. இதெல்லாம் நம்முடைய வழக்கம். அதே மாதிரி புஷ்பத்தினாலே அலங்காரம் பண்ணிருப்பான் நிறைய. அந்த மாதிரி ஆழ்வார் திருநகரி திவதேசம் எப்படி இருக்கான், சுத்தி கரும்புகளாலே அலங்காரம் பண்ணப்பட்டதாக, சுற்றி செந்நெல் பயிர்களாலே அலங்காரம் பண்ணப்பட்டதாக இருக்கிறதாம். இப்ப நிறைய இடத்துல பாருங்க, இந்த நெல் பயிர்கள் இருக்க, நெல் மணிகள், நெல் கதிர்கள், அதால தோரணம் எல்லாம் பண்ணி ஆத்துவாசல்ல தொங்க விடுறா. அதுல சாமரம் எல்லாம் பண்ணி ஆத்து பெருமாளுக்கு விசிறத்துக்குன்னு சிலர் பேர் கொடுக்குறா சில ஊர்ல. அந்த மாதிரி தென்னெல் பயிர்களும் சரி, கரும்புகளும் சரி, மங்களகரமாக ஒரு அலங்காரம் பண்ணுவதற்கு, ஒரு இடத்தை, ஒரு கோவில, ஒரு ஆத்த, ஒரு பெருமாள் சன்னதியை அலங்காரம் பண்ணுவதற்கு பயன்படக்கூடியதான ஒரு அழகு சாதனங்கள். அத பூமியில இருந்து புடுங்கிண்டு வந்து நட்டிங்களானா கரும்பு எத்தனை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 4 நாள் இருக்குமா, அப்புறம் வாடி வதங்கி போயிடும், காஞ்சி போயிடும், தூக்கி போடணும் குப்பையில. ஆனா பூமி சம்பந்தத்தோட ஜல சமிருத்தியோட கூட இருக்கக்கூடிய கரும்புகளாலே, செந்நெல் பயிர்களாலே அலங்காரம் பண்ணப்பட்டதான ஆழ்வார் திருநகர் எப்படி இருக்குன்னா, விசேஷ நாள்கள்ல திருவேங்கடமுடையானுடைய சன்னதி ராஜகோபுரம் எப்படி தெரியறதோ ஜொலிக்கிறதோ அந்த மாதிரி 365 நாளும் ஜொலிக்கிறதோ ஆழ்வார் திருநகரி. அப்படி வாழற காலத்துல மற்றவாளுக்கு ஆகாரம் கொடுத்து அவ பசியாத்துறது மட்டும் இல்லாமல் பகவானுடைய கைங்கரியத்திலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தோட ஆழ்வார் திருநகரியிலே எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே வளரக்கூடிய ஒரு கரும்புக்கும் நெல்லுக்கும் கூட அந்த ஞானம், அந்த பக்குவம் இருக்கும். அப்படின்னா அங்க போய் சேர்ந்து அவனை சேவிக்கக்கூடிய உங்களுக்கும் அது ஏற்படும். அதனால அங்க போங்கோ. செருவில் செந்நெல் கரும்பொடு போங்கு திருக்குறுகூரதனுள் அப்பேற்பட்டதான ஆழ்வார் திருநகரியிலே குறியமான் உருவாகிய நீள் குடக்கூத்தனுக்கு ஆட்செய்வதே. எதுக்கு சுவாமி ஆழ்வார் திருநகரி இப்படி வர்ணிச்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா ஆழ்வார் திருநகரி அத்தனை புண்ணிய பூமிப்பா. வாயில்லாத பயிர்களும் கூட பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடியதான உத்தமமான பூமி. அந்த மண்ணுல உன் கால் பட்டுதானா, அந்த ஊர் காத்து உன் மேல பட்டுதானா, அதை நீ சுவாசிச்சு அந்த காத்து உனக்குள்ள போச்சானா, பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா ஆழ்வாருடைய ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கக்கூடியதான அந்த தீர்த்தம் உனக்குள்ள போச்சானா உனக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்பேற்பட்டதான ஆழ்வார் திருநகரியிலே குறியமான் உருவாகிய, மான் அப்படின்னா குள்ளம்னு அர்த்தம், குறிய மான் அப்படின்னா ரொம்ப குள்ளம். குறியமான் உருவாகிய மிகவும் குள்ளனா, ஒரு பிரம்மச்சாரியா, ஒரு பிராமண வட்டுவா, வாமனன்னு சொல்லக்கூடிய வேஷம் எடுத்தவன், வாமனாவதாரம் பண்ணினவன், கொள்ளா குரலுருவாய் பொற்கையில் நீரேத்து அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறாரு. குரல் உருவம், குள்ளமான உருவம். குள்ளமானவன்னா என்ன சுவாமி? 6 அடி இருக்க மாட்டான், 5 அடி இருக்க மாட்டான், அவ்வளவுதானே? ஆஹா, ரொம்ப குள்ளம், 2 அடி 2 அடி தான் இருப்பான். கொள்ளா குரல் உருவாய், ரொம்ப குள்ளமானவனா. அப்போதான் உபநயனமாகி வந்திருக்க வடு. அந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குள்ளமாக வந்தவன். வாமனனாக பிரம்மச்சாரியாக மகாபலியினுடைய யக்ஞ வாட்டிகைக்கு குள்ளமான ரூபத்திலே வந்தவனும், குறியமான் உருவாகிய ஒரு காலத்திலே வாமனாவதாரம் பண்ணி குள்ளமாக வந்தவனும், நீள் குடக்கூத்தனும். நீள் குடக்கூத்தன் அப்படின்னா நீண்ட குடங்களை வரிசையாக வைத்துக் கொண்டு சந்தோஷமா கூத்தாடினவன். அவன் யாரு? கண்ணன். கண்ணன் என்ன பண்ணினானா, கூத்தாடுறானா. தலையில தயிர் பானைகளையும் வெண்ணெய் பானைகளையும் மோர் பானைகளையும் ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி வச்சுட்டு இருக்கானாம் பெருமாள். முதல்ல ஒரு பெரிய பானை, அதுல வெண்ணெய் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சின்ன பானை, அதுல தயிர் ஏதோ இருக்கு. அதுக்கு மேல ஒரு பானை, அதுல பால் இருக்கு. தலையில அப்படியே அடுக்கடுக்கா எத்தனை ஏற்றி வைக்க முடியுமோ 4, 5, 6, 7ன்னு தலையில அடுக்கா பானைகள்லாம் வச்சுட்டு இருக்கான். அது முழுக்க பால், தயிர், நெய்ன்னு சொல்லக்கூடிய உத்தமமான வஸ்துக்கள் எல்லாம் உண்டு. இந்த தோல்ல ஒரு பானையில வெண்ணெய் வச்சுட்டு இருக்கான், இன்னொரு தோல்ல ஒரு பானையில தயிரை வச்சுட்டு இருக்கான்.
அந்த தலையில அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய பானைகள் கொஞ்சமும் மிஸ் ஆகி உழுந்துடாதபடிக்கு அத்தனை கான்சென்ட்ரேஷனோட நடனமாடுறானாம். அதே மாதிரி தோல்ல இருக்கக்கூடிய 2 பானைகளும் விழுந்து விடாதபடிக்கு கான்சென்ட்ரேஷனோட நடனமாடுறான். இதெல்லாம் போராதுன்னு வலது கையில ஒரு பானை, இடது கையில ஒரு பானைன்னு கையிலயும் 2 பானையில தயிரோ வெண்ணையோ வச்சுட்டு இருக்கான். ஆனந்த நடனமாடி அந்த நடனத்தினாலே அவனுக்கு சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியா போற போது அந்த சந்தோஷத்தினால கையில வச்சுட்டு இருக்கிற 2 பானைகளை அப்படியே தூக்கி எறியறான் ஆகாசத்துல. இந்த சினிமாவில எல்லாம் காட்டுற பாருங்க, நிறைய பணக்காரெல்லாம் பணக்கட்டை அப்படியே உதிர்த்து கரன்சி நோட்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு டான்ஸ் ஆடுறாப்புல பழைய படத்தெல்லாம் காட்டுவான் பாருங்க. அந்த மாதிரி தன்னுடைய செல்வம், இவாளுக்கு எது செல்வம்? ஆயர்களுக்கு, யாதவர்களுக்கு, கோபாலர்களுக்கு எது செல்வம்? பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் தானே. அந்த செல்வம் ரொம்ப மிதமிஞ்சு போய் பெரிய சக்கரவர்த்தியா இருந்துருக்கான் கண்ணன். அதனால இந்த ஒரு பானை பாலோ, ஒரு பானை தயிரோ, ஒரு பானை வெண்ணையோ தூக்கி போடுறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துட போறது இல்லைன்னு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடா அப்படியே தூக்கி போட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறான் பெருமாள். அப்படி ஆடுவதற்கு குடக்கூத்துன்னு பேரு. சாதாரண மனுஷனே தலையில 2 பானையோ 3 பானையோ வச்சுட்டு ஆட முடியும். இவன் பெருமாள் எத்தனை பானை வச்சுட்டு ஆடினானோ கணக்கில்லாத பானைகளை வைத்துக் கொண்டு ஆடினவன். அதனால எத்தனை பானைன்னு சொல்லுங்களேன் சுவாமின்னா எண்ணி முடிக்க முடியல. ஒரு நிமிஷம் இருப்பா, எண்ணி பாக்குறேன், 10, 15, 20, இல்லப்பா என்னால எண்ணி முடிக்க முடியல, கழுத்து வலிக்கிறது, அப்படியே நீட்டா வச்சுட்டு இருக்கான். நீள் குடக்கூத்தன், அப்படியே பானை வரிசை நீண்டுண்டே போறது. இவன் பெருமாள் ஒன்னா வாமனனா வந்தவன் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த போது எப்படி வந்து எல்லா உலகங்களையும் தாண்டி அளந்துண்டே பெரிய திருமேனியா போனானோ அந்த மாதிரி இவன் தலையில அடுக்கி வச்சிருக்கிற பானைகள் கூட அத்தனை அவசரமா போலாம். என்னால நிமிந்து பார்த்து என்ன முடியல, கழுத்து வலிக்கிறது எனக்கு. அதனால எத்தனை பானைன்னு நம்பர் சொல்லல, இன்ஃபினிட்டின்னு ஆழ்வார். நீள் குடக்கூத்தன். நீள் அப்படின்னா நீண்ட அப்படின்னா நிறைய அர்த்தம். நீள் அப்படின்னா அப்படி டாட் 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 டாட்னு போட்டுட்டே போனோம், எண்ணி முடிக்க முடியாது. ஸ்டில் கோயிங் ஆன். எத்தனை பானைன்னு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நிறைய பானைகளை தலையில வச்சிருந்து ஆடுறான்றது மட்டும் தெரியறது பாக்குறவாளுக்கு. பார்த்து சந்தோஷப்பட்டா அவனும் சந்தோஷமா ஆடினான். அப்பேற்பட்ட நீளமான குடங்களை தலையிலே வைத்துக் கொண்டு கூத்து ஆடின கண்ணனாகவும் இருக்கக்கூடிய எங்கள் ஆதிநாதனுக்கு, ஆழ்வார் திருநகரியிலே இருக்கக்கூடிய எங்கள் ஆதிநாதனுக்கு ஆள் செய்வதே, அடிமை பண்ணுங்கள், கைங்கரியம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன? அவனை சரணாகதி பண்ணி அவனை தவிர வேறு யாரையும் சேவிக்காமல் அவனுக்கு மட்டுமே, அவன் ஒருவனுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டு இருங்கள். அதுதான் நீங்க மோட்சம் போகணும்னு நினைச்சா பண்ணக்கூடியதான காரியம். இப்போ இந்த பாசுரத்தினுடைய முதல் வார்த்தையில உருவதாவது அப்படின்னர், கடைசி வார்த்தை ஆட்செய்வதேன்னர். நடுவுல எத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ன வண்ணம் நிற்கவே செருவில் சென்னல் கரும்பொடோங்கு திருக்குறுகூரதனுள் குறியமான் உருவாகிய நீள்குடக்கூத்தனுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையோ. இந்த முதல் வார்த்தையையும் கடைசி வார்த்தையையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். உருவதாவது ஆட்செய்வதே. முதல் வார்த்தை உருவதாவது, கடைசி வார்த்தை ஆட்செய்வதே. உருவதாவது கமா ஆட்செய்வதே ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன அர்த்தம்னா, சுவாமி இத்தனை உபதேசம் பண்ணிட்டு வரீங்களே, ஃபைனலா கிறிஸ்டல் கிளியரா சொல்லுங்க, உங்களாட்டமா நாங்க ஞானிகள் கிடையாது, அஞ்ஞானமே வடிவெடுத்தவா, அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் கேட்டுண்டு அந்த மதத்துல எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம். இப்ப ஏற்பட்ட மூடர்களா அஞ்ஞானிகளா இருக்கக்கூடிய எங்களுக்கு சுருக்கமா தெளிவா கிறிஸ்டல் கிளியரா டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயம் சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும். உருவதாவது ஆழ்வார் சொல்றார், என்ன பண்ணணும் தெரியுமா? உருவது அப்படின்னா பண்ணுவது, ஆவது அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்களே, நீங்க பண்றதாவது நீங்க என்ன பண்ணணும்னா நீள்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே, நீளமான குடங்களை வைத்துக் கொண்டு கூத்தாடிய கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள், உரியமான் உருவாகியவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள், வாமனனா பிரம்மச்சாரியா வந்த அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள். இவன் கேட்டான், வாமனாவதாரம் எப்பயோ போயிடுத்துன்னு சொல்றீர், கிருஷ்ணாவதாரத்துல கூத்தாடினவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்றீர், எங்க போய் அவனை பிடிக்கிறது அப்படின்னா, மறுவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே. வாமனாவதாரத்துல எப்படி பரம பவித்திரனா ஸ்ரீவைகுண்டநாதனா மட்டுமே வந்தானோ, கிருஷ்ணாவதாரத்துல எப்படி சுத்த சத்வ விக்கிரகமா அவதார மூர்த்தியா வந்தானோ, அதே போல ஒரு குறையும் இல்லாமல் ஒரு களங்கமும் இல்லாமல் வாமனனை போல, கண்ணனை போல, ஸ்ரீவைகுண்டநாதனை போல, க்ஷீராப்திநாதனை போல
எங்கள் ஆதிநாதன் ஆச்சரியமா கரும்புகளுக்கும் செந்நெல் பயிர்களுக்கும் நடுவிலே ஆழ்வார் திருநகரிலே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான். அவனுக்கு ஆட்செய்வதே, அவனுக்கு அடிமை பண்ணுவதே, அவனை சரணாகதி பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே உங்களுக்கு உருவது, நீங்கள் பண்ண வேண்டியது. தனக்கு எந்த குறையும் இல்லை. பகவானுக்கு ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய சொத்துலையும் குறையில்ல, பகவானுடைய விக்கிரகம் திருமேனிலையும் குறையில்ல, பகவானுடைய குணத்திலும் குறையில்ல. இப்படி எந்த குறையும் இல்லாமல் மறுவில் மூர்த்தி, எந்த விதமான குறைகள் எல்லாம் உண்டோ அத்தனை குறைகளும் இல்லாத பரம பவித்திரமான மூர்த்தி. அவன் நின்று கொண்டு சேவை சாதிக்கிற ஆழ்வார் திருநகரியிலே வந்து அவனை சரணாகதி பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நீங்கள் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி. இதுதான் ஒரே வழி. தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல சுருக்கமா வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டா. இந்திரன், சந்திரன், குபேரன் சொல்லக்கூடிய தெய்வங்கள் என்னென்னலாம் உண்டோ எல்லாத்தையும் படைச்சவன் இவன் தான். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இந்திரலோகம்னு எத்தனை லோகங்கள் உண்டோ எல்லா லோகங்களும் இவனாலே படைக்கப்பட்டவை. இத்தனை பண்ணியிருந்தாலும் தான் தான் எல்லாவற்றையும் பண்ணினேன் என்கிற அகங்காரம் கொஞ்சமும் இல்லாதவன். அதனாலே மறு இல் மூர்த்தி, குறையில்லாத பெருமாள். இங்கே மறுவில் மூர்த்தி அப்படின்னா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு மறுன்னு சொல்லக்கூடிய கலங்கம் இல்லாத மூர்த்தின்னு பறக்க பார்த்தோம். இன்னொன்னு மறுவில் மூர்த்தின்னா மறுவின் மூர்த்தி, அதாவது மறுவோடு கூட இருக்கக்கூடிய மூர்த்தி. இது என்ன சுவாமி, விடிய விடிய பெருமாளுக்கு குறை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப குறையுடைய பெருமாள்னு சொல்லலாமான்னா, இங்க மறு அப்படின்னா மச்சம்னு அர்த்தம். இந்த சுவாமிக்கு கண்ணுல மச்சம் இருக்கு, கன்னத்துல மச்சம் இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மச்சம் மோல்னு இங்கிலீஷ்ல சொல்றோமே அந்த மச்சம். மறுவின் மூர்த்தி அப்படின்னா மச்சத்தை உடைய பெருமாள். என்ன மச்சம் உண்டு பெருமாளுக்கு? பெருமாளுடைய ஹிருதயத்திற்கு அருகே, பெருமாள் மார்பிலே பிராட்டி வாசம் பண்ணுகிறாளே அதற்கு அருகே ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடியதான ஒரு மறு, ஒரு மச்சம், ஒரு மோல் உண்டு பெருமாளுக்கு. அந்த மச்சம்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல இருப்பது போல ஒரு குறை அல்ல. அது பெருமாளுக்கு மேலும் அழகு சேர்க்கக்கூடியது. பொதுவாவே பெருமாள் அழகன். திருவாபரணங்களை சாத்திண்டா, ஆச்சரியமான வஸ்திரங்களை எல்லாம் சாத்திண்டா இன்னும் அழகா தெரிகிறானோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடையாளங்களும் பெருமாளுக்கு பேரழகு சேர்ப்பது. காரணம் அதுவே அழகா இருக்கும். ஒரு காஞ்சி வாடி வதங்கி போன புஷ்பத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தினா அந்த புஷ்பமும் பார்க்கணும்னா இல்ல, பெருமாளை பார்க்கறதுக்கும் ஏதோ மாதிரி இருக்கும். அதுவே கமகமான வாசம் வீசக்கூடிய பல நிறங்கள்ல இருக்கக்கூடிய உத்தமமான புஷ்ப மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துங்கோ, அந்த மாலையை தனியா பார்த்தாலும் அழகா இருக்கு, பெருமாள் திருமேனியில பார்த்தா இன்னும் அழகா தெரிகிறது, மாலையோட பெருமாள் இன்னும் அழகா தெரிகிறாருன்னு சொல்லும்படியா இந்த ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மறு தனியா பார்த்தா அழகு, பிராட்டி தனியா பார்த்தா அழகு, பெருமாளும் தனியா பார்த்தா அழகு. இவெல்லாம் பெருமாளுடைய ஹிருதயத்திலே இடம் கொண்டு, பெருமாளுடைய மார்பிலே உறைந்து, பெருமாளுடைய சரீரத்திலே இடம் பெற்று இவாளால அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் இன்னும் அழகா தெரிகிறார். அப்படி மறுவின் மூர்த்தின்னா ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மறுவை தன்னுடையதான திருமேனியிலே, தன்னுடையதான ஹிருதயத்துக்கு அருகே, தன்னுடைய மார்பிலே வைத்துக் கொண்டு அதனால் சர்வாலங்கார பூஷிதனாக அழகு மிளிர்ந்து விளங்கக்கூடிய மூர்த்தி. இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தொழி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமார்பிலே திருமார்பு நாச்சியார் உண்டு. அந்த திருமார்பு நாச்சியாருக்கு அருகே நம்ம கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும் ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடியதான மறுவிருக்கும். அப்படி எங்கு போனாலும் ஸ்ரீவைகுண்டத்துல இருப்பது போலவே எல்லாத்தையும் உடையவன் பெருமாள். ஸ்ரீவைகுண்டத்துலதான் பெருமாளுடைய மார்புல பிராட்டி இருப்பா. பெருமாள் மார்புல ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மறு இருக்கும், வனமாலைன்னு சொல்லக்கூடியதான ஆபரணம் இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் இருக்க மாட்டான்னு கிடையாது. எங்க போனாலும் நம்ம ஆத்துல உருண்டையா உருவமே இல்லாமல் இருக்கிற சின்ன சால கிராம பெருமாளுக்குள்ளயும் எல்லாம் உண்டு. நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான் சுவாமி. நமக்கு அதுக்கான பக்தியும் ஞானமும் போறலே, தபஸ் போறலே, அதுதான் விஷயம். பெருமாள் எங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கான். மறுவில் மூர்த்தி, ஸ்ரீவத்சமாகிற மச்சத்தை உடைய மூர்த்தி. அப்பேற்பட்ட எம்பெருமான் இவன் பரதத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். எந்த கலக்கமும் இல்லாதவன், பெருமாள் திருமேனியில ஒரு குறையில்ல, பெருமாளுடைய குணங்கள்ல ஒரு குறையில்ல, எல்லா லோகங்களும் அவனுக்குள்ள அடக்கம், எல்லா தேவதைகளையும் அவன் தான் படைச்சான். எல்லாத்துக்கும் மேல எந்த பரமாத்மாவுக்கு ஹிருதயத்துல ஸ்ரீவத்சம், லக்ஷ்மி தேவி எல்லாம் இருப்பாலோ அதெல்லாம் எங்க ஆதிநாதனுக்கும் உண்டு. அதனால அவனே பரதத்துவம், அவனிடத்துல சரணாகதி பண்ணி கைங்கரியம் பண்ணுங்கோ, நிச்சயம் உங்களுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு ஆழ்வார் தெளிவா சொல்றார். இந்த குட கூத்துன்னு சொன்னாரே, சில பேர் கேட்பா, சுவாமி சாப்பிடுற வஸ்துவை வீணாக்கலாமா? அப்படியே 2 குடத்துல இருக்கிற பாலையோ தயிரையோ தூக்கி ஆகாசத்துல போடுறதுனால யாருக்கு என்ன லாபம்? எத்தனை பேர் ஏழைகள் இல்லாதப்பட்டவா பசியில் இருப்பா, அவளுக்கு கொடுக்கலாம் ஒண்ணும். அதாவது
மீந்து போயிடுத்து என்ன பண்றோம்னு தெரியாம பண்ற காரியம் இல்லை. அவ வியாபாரத்துக்கு வச்சுப்பா, அவ கிட்ட வேலை பண்றவாளுக்கெல்லாம் சமிருத்தியா கொடுப்பா, நிறைய தான தர்மங்கள் பண்ணுவா, கோவில்களுக்கு திருமஞ்சனத்துக்கு துத்தியோன்னம் பண்றதுக்கு தலிகை பண்றதுக்கு எல்லாம் கொடுப்பா, திருமாறத்துக்கு ஸ்வீட் பண்றதுக்கு நெய் எல்லாம் கொடுப்பா. இதெல்லாம் பண்ணது போக ஒரு கொண்டாட்டமா பண்ணக்கூடிய காரியம். பொதுவா பட்டாசு எல்லாம் வெடிக்கணும்னு குழந்தையில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா அனுபவம் முதிர்ந்த பெரியவா என்ன சொல்லுவா, கொஞ்சம் வளர்ற குழந்தைய பார்த்து, ஏண்டா கண்ணா காசு கரியாக்குற அப்படின்னுவா. காசு கரியானாதான் சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. அன்னைக்கு தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு காசு கரியானாதான் அந்த குழந்தைக்கு சந்தோஷம். அதுக்காகவே காத்துன்னு இருக்கோம் என்னைக்கு தீபாவளி வர போறதுன்னு. அந்த மாதிரி ஒரு குடம் பாலோ தயிரோ தூக்கி போட்டு டான்ஸ் ஆடினான்றதுனால வீணாக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை. நாம தீபாவளி கொண்டாடுவது போல, நாம பண்டிகை கொண்டாடுறது போல அவன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான்னு சாதிக்கிறார் ஆழ்வார். பிராமணாளுக்கு நிறைய செல்வம் சேர்ந்து போயிடுச்சுன்னா யாகம் பண்ணுவாளாம். பிராமணாளுக்கு நிறைய தானம் கொடுக்குறா, சிஷ்யால் நிறைய காணிக்கை சமர்ப்பிக்கிறா, ராஜா நிறைய செல்வத்தை கொடுக்குறான், பெரிய பெரிய தனவந்தர்கள் செல்வந்தர்கள்லாம் நிறைய பணத்தை கொண்டாந்து சமர்ப்பிச்சு சேவிக்கிறா. நிறைய பணம் சேர்ந்து கொடுத்தோம்னா பிராமணன் என்ன பண்ணுவாளாம் அந்த காலத்துல, பிராமணனுக்கு நிறைய பணம் எதற்கு, நிறைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி சாஸ்திர கர்மாக்களை எல்லாம் பண்றதுக்குன்னு யாகம் பண்ணுவாளாம். எல்லா பிராமணாலும் யாகம் பண்ணலாம். ஆனா வசதி ஒண்ணு, அத்தனை பண செலவு, அத்தனை பேருக்கு சாதம் போடணும், அத்தனை பேருக்கு சம்பாவனை பண்ணணும், நிறைய வெள்ளி தங்கம் எல்லாம் வாங்கணும், பந்தல் போடணும், எத்தனை காரியம் இருக்கு. பணம் இருக்கிறவாளால மட்டும்தான் யாகம் பண்ண முடியும். அப்ப பிராமணனுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நிறைய பணம் வந்து கொடுத்தோம்னா யாகம் பண்ணுவானா. அது பணத்தை கரியாக்குறதா? ஏன் சுவாமி இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கரியாக்குறீங்கன்னு யாரானு சொல்லுவாளா? யாகம்னு சொல்லக்கூடியது பண்றவருக்கும் பார்க்கிறவாளுக்கும் கலந்துக்கிறவாளுக்கும் இந்த லோகத்துக்கும் எல்லா க்ஷேமத்தையும் ஏற்படுத்தக்கூடியது தானே. அந்த மாதிரி பெருமாள் சந்தோஷமா மனசுல ஒரு குளிர்ச்சியோட நடனமாடுறான்னா அவனுக்கு, அவனை சேர்ந்தவாளுக்கு, அதை பார்த்தவாளுக்கு, அவன் நடனமாடக்கூடிய இந்த லோகத்துக்கு, அந்த நடனத்தை ஆகாச வீதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களுக்கு எல்லாருக்கும் அத்தனை சந்தோஷம், க்ஷேமம் தான், ஒரு குறவும் இல்லை. யாகத்துல வஸ்திரம், நெய், பழம், பால்னு எத்தனையோ வஸ்துக்களை கொண்டு தியாகம் பண்றோமே, அதெல்லாம் கொண்டு 4 பேர் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாமோ இல்லையோ? எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் கொஞ்சமா அர்ப்பணம் பண்றோம் யாகத்துல. அந்த மாதிரி பெருமாளுடையதான அந்த நடனம் எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவே ஒழிய, சந்தோஷத்தை வெளிப்படுத்தி மற்றவாளுக்கும் சந்தோஷம் தருவதே ஒழிய, அதனால எல்லாம் அது வேஸ்ட் இது வேஸ்ட்னு பேசுறதுக்கு ஒண்ணும் அங்க வாய்ப்பில்லை. பிராமணனுக்கு எப்படி செல்வம் மிஞ்சி போனா யாகம் பண்றானோ, அந்த மாதிரி இடையர்கள்னு சொல்லக்கூடிய கோபாலர்களுக்கு செல்வம் மிஞ்சி போனால் அவ என்ன பண்ணுவாளாம், இந்த குட கூத்து ஆடுவாளாம். யார் வேணாலும் தலையில கூடத்தை வச்சுட்டு கூத்தாட முடியாது. யாருக்கு அபரிமிதமான அளவில்லாத பெரும் செல்வம் சேர்ந்துடுத்தோ, பால் தயிர் வெண்ணெய் நெய் வித்தே பெரிய கோட்டீஸ்வரனா, யார் சக்கரவர்த்தியா குபேரனா இருந்துட்டு இருக்கானோ அவன் ஆடக்கூடிய கூத்து இது. கண்ணனுடைய திருத்தகப்பனாரான நந்தகோபர் எத்தனை பெரிய செல்வந்தர், எத்தனை பெரிய சீமானா இருந்தார் அப்படின்னு எல்லாம் நாம திருப்பாவையில் அனுபவிச்சிருக்கோம், பல இடங்கள் அனுபவிச்சிருக்கோம். அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பெருமாள் சாதாரணமாவே அவர் ஆத்துல அத்தனை செல்வம் உண்டு. பெருமாள் அவ ஆத்துக்கு குழந்தையா வந்து வளர்ந்துட்டு இருக்கான், இன்னும் எத்தனை செல்வம். பிராட்டி அவ ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்திருக்கா, இன்னும் எத்தனை செல்வம். ஆகையினாலே தங்களாட்டமா செல்வம் உடைய கோபாலர்கள் யாரும் இல்லை என்று காட்டிக்கொள்ளக்கூடியதான அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதான கூத்து அந்த குடக்கூத்து. கோபாலர்களுக்கு செல்வம் மிஞ்சி போனால் அந்த செல்வத்துக்கு போக்கு வீடாக அவர்கள் ஆடுவதொரு கூத்து குடக்கூத்திரே அப்படின்னு வியாக்கியானம். இப்படி ஆச்சரியமா வாமனாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் அடியவர்களை காப்பதையே நோக்கமாக கொண்டு ரட்சித்த அதே பெருமாள் அதை போலவே ஒரு குறையும் இல்லாமல் ஆழ்வார் திருநகரிலே எழுந்தருளி இருக்கிறான். அவன் திருவடியை ஆசிரியித்து மோட்சம் போங்கோ, அதுதான் உருவதாவது நீங்க பண்ண வேண்டிய ஒரே காரியம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் உபதேசம் பண்ணிவிட்டார். அவன் அதை பண்ணி பெருமாளை ஆசிரியிச்சு மோட்சம் போனானா இல்லையான்றதை அடுத்த பாட்டில் சொல்ல போறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே திந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்களம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.